நமசிவாய. ஓம் முருகா சரணம். அன்பு தங்கங்களாம் கொங்கு நாட்டின் தங்கங்களே, இந்த இனிய மாலை வேளையில் இந்தியாவில் 7 மணி அளவில் உங்களுடன் இந்த இனிய தருணத்தில் உங்களை வரவேற்பதற்காக இன்முகத்துடன் காத்துக் கொண்டிருப்பது உங்கள் வழக்கறிஞர் ராஜசேகரன், திருப்பூரிலிருந்து. சொந்தங்களே, இன்று நமக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான மற்றும் ஒரு முக்கிய நாள். ஆம், நம் கடந்த காணொளியில், அதாவது 58வது காணொளி தொகுப்பில் நாம் நம் உடைய கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் என்ற பெயரில் இருந்த நமது அசோசியேஷன் ஆனது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பதிவு செய்யப்பட்டு தடையின்மை சான்று பெறப்பட்டு, கடந்த காணொளியில் நமது ஆங்கில புத்தாண்டின் தொடக்க நிகழ்ச்சியில் நாம் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் கேபிஎன் தமிழ்நாடு என்ற புதியதொரு பரிமாணத்தை எடுத்ததை மிக்க சந்தோஷத்துடன் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு மற்றும் கேபிஎன் குளோபல் உங்களிடம் மிகுந்த சந்தோஷத்துடன் பரிமாறிக்கொண்டிருந்தது அனைவரும் அறிந்ததே. கடந்த காணொளி நிகழ்வில் தாங்கள் பங்கு பெறாமல் இருந்திருந்தால் அந்த சொந்தங்களுக்கு இந்த ஒரு அரிய சந்தோஷத்தையும் நாங்கள் பகிர்ந்தளிக்கவே இந்த காணொளியில் இந்த விஷயத்தை தங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். சொந்தங்களே, இன்று 59வது சிறப்பு காணொளி நிகழ்வு. வெற்றியாளர்கள் அவர்கள் தொழிலில் வெற்றி பெற வேண்டுமானால் குடும்பத்தில் சந்தோஷம் தலைக்க வேண்டும். குடும்பத்தில் சந்தோஷம் தலைக்க வேண்டுமானால் குடும்பத்தில் பொருளாதாரம் மற்றும் குடும்பத்தில் இணக்கமான ஒரு சூழ்நிலை நிலவ வேண்டும். குடும்பத்தில் இணக்கமான ஒரு சூழ்நிலை நிலவ வேண்டும் என்றால் ஒவ்வொரு தொழில் முனைவோரும் அல்லது தொழிலில் ஏற்கனவே வெற்றி கொடி நாட்டியவர்களும் அவர்களுடைய வாரிசுகள், அவர்களுடைய குழந்தைகள் நல்ல நிலையில் அவர்களுடைய எண்ணத்தையும் அவர்களுடைய வாழ்வில் வெற்றியை நோக்கி சென்று இருக்கின்றார்களா என்பதை ஒவ்வொரு தொழில் அங்கத்தினரும் மிகவும் முக்கியமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டியது. அவ்வாறு பல சொந்தங்கள் நம்முடன் முக்கியமாக இந்திய அரசு துறையில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றன அவர்களுடைய குழந்தைகளுக்கு, தொழிலில் அவர்கள் சிறந்து விளங்கிவிட்டாலும் இந்திய அரசு துறையில் அவர்களுடைய குழந்தைகள் எவ்வாறு வளர வேண்டும், அவர்களுடைய என்ன குறிக்கோள்களை எவ்வாறு அடைவதற்கு என்னென்ன வழிமுறைகளை கையாள வேண்டும், எந்தெந்த வயதில் இருந்து கையாள வேண்டும் என்று பல கேள்விக்கணைகளை தொடுத்ததின் காரணமாக நமது கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் தமிழ்நாடு இணைந்து இந்த அருமையான ஒரு காணொளி நிகழ்வை வருக வருகை என்று கொங்கு சொந்தங்களை வரவேற்பதில் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்திருந்தாலும் இந்த கால சூழ்நிலையில் கொரோனா, கோவிட் லாக்டவுன் பல நாடுகளில் இன்றும் நிலவி வரும் இக்கட்டான சூழ்நிலையில் அனைத்து சொந்தங்களும் நல் விருந்தோம்பல் மற்றும் நல் உடனுடன் நீண்ட ஆயுள், நிறை செல்வம், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறையர்களையும் குருவர்களையும் வேண்டி உங்களின் சார்பாக கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் தமிழ்நாடு சார்பாக இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு எம் வசந்தகீசன் அவர்கள், அடிஷனல் கமிஷனர் கஸ்டம்ஸ் பிரிவென்டிவ் கொச்சின், கேரளா, அவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். சொந்தங்களே, இன்றைய காணொளி நிகழ்வு 59வது சிறப்பு நிகழ்வு. இந்த நிகழ்வில் இன்றைய சிறப்பு விருந்தினரின் அறிமுகத்தை நான் ஒரு பெருமையான விஷயமாக கருதுகின்றேன். சொந்தங்களே, இன்றைய சிறப்பு விருந்தினர் கேரளாவில் அடிஷனல் கமிஷனராக இருந்தாலும் அவர் பிறந்து வளர்ந்தது கரூர், தமிழ்நாட்டில். 1980ஆம் வருடம் பிறந்த இவர் தந்தை பி முருகேசன் மற்றும் தாய் ஸ்ரீமதி எம் வசந்தாமணி அவர்களுக்கு தவ புதல்வராய் நம் கொங்கு மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக அவருடைய இந்த IRS பதவியில் இன்று நம்முடன் உரையாட வந்துள்ளார். அவர் போஸ்ட் கிராஜுவேஷன் இன் மேத்தமேட்டிக்ஸ் பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரிலும் 2004வது வருடம்
மற்றும் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2009 வருடம் மிக வெற்றிகரமாக தேர்ச்சி பெற்று இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் IRS அதில் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் துறையில் மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவின் கீழ் இன்று பணிபுரிந்து வருகின்றார். அவர் வேரியஸ் பல துறைகளில் வித்தகராக இருக்கின்றார். உதாரணத்திற்கு சென்ட்ரல் எக்ஸைஸ், சர்வீஸ் டாக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ், பல இடங்களில் பாண்டிச்சேரி, சென்னை, தற்பொழுது அடிஷனல் கமிஷனராக கொச்சினில் பணியாற்றி வருகின்றார். அவர் கேரளா மற்றும் லட்சதீப் 2 இடங்களுக்கு பொறுப்பேற்று இன்று அவர் அங்கு திறன்பட செயல்பட்டுக் கொண்டு வருகிறார். அவருடைய துறைகளில் டாக்ஸ் மேட்டர்ஸ், GST, கஸ்டம்ஸ் போன்ற சிறப்பு கவனம் செலுத்தி அதில் பல்துறை வித்தகராக பணியாற்றி கொண்டு வருகின்றார். இவ்வாறு இருக்கக்கூடிய இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ் மீடியம், தமிழ் வழி கல்வியில் படித்து அவர் இன்று சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனிலும் தமிழ் வழியில் சாதித்த ஒரு வித்தகர். நம் கொங்கு மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் இன்றைய சிறப்பு விருந்தினரை KBN குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் தமிழ்நாடு சார்பாக வருக வருக என்று மீண்டும் ஒருமுறை வரவேற்று அவருடைய சிறப்புரையை நல்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய வணக்கம். என்னை அறிமுகப்படுத்தி வரவேற்ற ராஜசேகர் அவர்களுக்கு நன்றி. முதலில் KBN தமிழ்நாட்டிற்கும் KBN குளோபல் நெட்வொர்க்கிற்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். இது ஒரு சிறிய விஷயம் அல்ல. ஒரு தமிழ்நாடு முழுவதுமாக ஒவ்வொரு துறைக்கும் சென்று தனித்தனி முறையில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதை ஒரு ஆர்வம் எடுத்து ஒரு இனிஷியேட் பண்ணி பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது அவங்களோட சுயநலத்துக்காக பண்ணாம நம்மளோட கொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் பண்றதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஸோ முக்கியமான அதனாலதான் நான் வந்தேன். இந்த இதுக்கு கண்டிப்பா வந்து ஒரு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திரு பழனிமாறன் அவர்களுக்கும், ராஜசேகரன் அவர்களுக்கும், இளஞ்செழியன் அவர்களுக்கும், மற்ற பிற அனைத்து பொறுப்பில் KBN தமிழ்நாட்டு பொறுப்பில் இருக்கும் அனைவருக்கும் எனது மிக்க வாழ்த்துக்களும் நன்றிகளும். இன்று தலைப்பு குழந்தைகளின் எதிர்கால கல்வியும் இந்திய அரசு துறையில் வாய்ப்புகளும். என்னுடைய பணி இப்போதைக்கு நான் இருக்கிறது அடிஷனல் கமிஷனர் கஸ்டம் பிரிவென்டிவ்ல இருக்கேன் நான். ஸோ இப்ப இருக்கிற இதுல என்னென்னலாம் சவால்கள் இருக்கு, என்ன இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுல பெரிய ஒரு அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுல உங்களுக்கு எந்த ஒரு ஆதாயமும் அதுல இருக்காது. ஸோ ஆனா இது எப்படி நான் இந்த நிலைக்கு வந்தேன், இந்த பெற்றோர்கள் எனக்கு என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணாங்க, இந்த சமுதாயம் என்னென்னலாம் பண்ணியிருக்கு, அல்லது இப்படி பண்ணியிருந்தா எப்படி எல்லாம் நடந்திருக்கும், இதெல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பிளஸ் என்னோட அனுபவங்கள்ல இது உங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அது என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு நான் கண்டிப்பா பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். எந்த பிரச்சனையும் அதுல இல்லை. நான் 1980 பெத்தான்கோட்டைங்கிற ஒரு குக்கிராமத்துல கரூர் தமிழ்நாட்டுல பிறந்தேன். பிறந்துட்டு ஃபர்ஸ்ட் 5 வருடம் நாகம்பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில தான் நான் படித்தேன். அதுக்கப்புறம் 6th to 12th திண்டுக்கல் MSP சோலைநாடன்ல படித்தேன். அதுக்கப்புறம் BSc மேத்ஸ்ல படித்தேன். அப்புறம் BSc மேத்ஸ் திருச்சி பிஷப் பீப்பர்ல. அதுக்கப்புறம் MSc மேத்தமேட்டிக்ஸ் பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல பண்ணேன். இது எதுக்கு நான் என்னுடைய வாழ்க்கை குறிப்புகள்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா, இதுல இருந்து ஒரு சாதாரண ஒரு பின்புலத்துல இருந்து கூட ஒரு பெரிய அளவுல நம்ம சக்சஸ் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமா நம்மளோட நிறைய நிலைகள் இருக்கவங்க நம்மளுக்கு இருக்காங்க. 58 எபிசோட் முடிஞ்சிருக்கு இது வரைக்கும். அந்த 58லயும் பேசினவங்களோட பால்யகால இளம்பருவத்து வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா அப்படிதான் இருந்திருக்கு. இப்ப என்னோட வயசு 40. ஸோ இப்ப என்னால இந்த ஜென்ரேஷன், அதாவது இப்ப யங்கர் ஜென்ரேஷன் பிளஸ் என்னோட அப்பா அம்மா ஜென்ரேஷன், இந்த ரெண்டு பார்வைகளை என்னால கொடுக்க முடியும். அதனாலதான் நான் அது ஒரு அட்வான்டேஜை நான் எடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ நான் படித்தது எல்லாமே தமிழ் வழி கல்வியில தான் படித்தேன். தமிழ் வழி கல்வியில படித்தேன் அப்படிங்கிறது இது ஒரு மொழி சார்ந்த ஒரு பெருமையோ அப்படியோ எல்லாம் கிடையாது. அதாவது அந்த தமிழ்ல தான் படித்திருந்தாலும் நம்மளுக்கு அனைத்து வாய்ப்புகளும் தமிழ்லயே இருக்கு. ஈவன் மத்திய அரசாங்கத்து வேலை UPSCல நான் சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணேன் 2009. அந்த 2009 சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல
நான் தமிழ் வழியில எழுதித்தான் நான் கிளியர் பண்ணேன். 3 ஸ்டேஜ் இருக்கு சிவில் சர்வீஸ்ல. அதை நான் டீட்டெயிலா வந்து நான் பின்னாடி சொல்றேன். அந்த 3 ஸ்டேஜுமே நான் தமிழ் வழியில படிச்சு தமிழ் வழியில தான் நான் கிளியர் பண்ணேன். ஸோ அதனால அந்த பயம் வேண்டியதில்லை. அதாவது தமிழ், ஆங்கிலம் ஆர் ஹிந்தி ஆர் என்ன இதாக இருந்தாலும் அது ஒரு மொழி, அவ்வளவுதான். ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன், இப்ப நம்மளோட குழந்தைகள்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம ஆங்கில வழி கல்வியும் படிக்க வைக்கிறோம், இது பண்றோம். பட் சப்போஸ் வந்து அவங்க ஆங்கிலம் வந்து ஒரு பெருசா வரல, ஒரு ஒரு இதுன்னா மொழி அப்படிங்கறத தாண்டி அவங்களுக்கு ஒரு ஆர்வமும் அறிவும் இருக்கும் பொழுது அவங்க எந்த துறையிலையும் ஒரு ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் வந்து தாராளமா இருக்கு. அதுல எல்லாம் எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை. ஸோ இப்போ நான் 2004 வந்து எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் முடித்தேன் பாரதியார் யூனிவர்சிட்டியில. முடிச்சுட்டு மெட்ராஸுக்கு போனேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பின்புலம் சொல்லிடுறேன். அதாவது இப்போ வந்து நம்ம குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான குறிக்கோளை நம்ம கொடுக்கணும், எந்த காலகட்டத்தில் வந்து இதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நிறைய விழிப்புணர்வு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் போதிய அளவு இன்னுமே இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தா இருக்கு. இப்போ நான் வந்து பிஎஸ்சியில, அதாவது இளங்கலையில நான் மேத்ஸ் எடுத்து படித்தேன். படிச்சுட்டு நான் எங்க அப்பா அம்மாட்ட சொல்லும்போது இந்த மாதிரி நான் வந்து சிவில் சர்வீஸ் பண்றேன், சிவில் சர்வீஸ் பண்ணும்போது எனக்கு அதுல ஒரு ஆர்வம் இருக்கு, மக்களுக்கு நான் பணியாற்றணும், ஒரு சமுதாயத்துக்கு வந்து ஒரு சேவை பண்ணணும், அதுக்கான அத்தனை ஸ்கோப்பும் வந்து அதுல இருக்கு, அதனால நான் அதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது என்னன்னு தெரியல. அதாவது அதுல எவ்வளவு சம்பளம் வரும், எவ்வளவு நாள் ஆகும். ஆக்சுவலா இது இப்படி சொல்றானே, ஏன்னா நார்மலா வந்து என்ஜினியரிங் போவாங்க, மெடிக்கல் போவாங்க, அல்லது பிஎஸ்சி முடிச்சுட்டு ஒரு லெக்சரா போவாங்க, அதெல்லாமே எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா சிவில் சர்வீஸ் அப்படின்னா அந்த காலகட்டத்துல, அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 டிகேடு முன்னாடி, ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியல. ஸோ நான் சொன்னேன், இல்ல இது நல்லா இருக்கும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய படிச்சிருக்காங்க, என்னால படிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். சரி எனக்கு ஒரு வாரம் டைம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க எங்க அப்பா. சரி ஓகேங்கப்பா, அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழிச்சு, சரி நீ வந்து எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஜி போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வந்து எது வேணாலும் போ, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு இப்ப சப்போஸ் வந்து நான் சிவில் சர்வீஸ்ல வெற்றி பெறல அப்படின்னா குறைந்தபட்சம் அந்த பிஜி வச்சுட்டாவது என்னால ஒரு வேலைக்கு போயிட முடியும். ஆனா இளங்கலை மட்டும் வச்சுக்கிட்டு வேலைக்கு நான் போயிட முடியாது. அதனால வந்து இப்படி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் எம்எஸ்சி மேத்ஸ் படிக்கிறேன். எம்எஸ்சி மேத்ஸ் முடிச்சுட்டு அதே மாதிரி அப்பா சப்போர்ட் பண்ணாங்க. நான் 2004 மெட்ராஸ் வரேன். மெட்ராஸ் வந்துட்டு சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்றேன். சிவில் சர்வீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷனல் எடுக்கணும், 2 விருப்ப பாடம் எடுக்கணும் அந்த தேர்வுக்கு. அந்த தேர்வை பத்தி டீட்டெயில் நான் பின்னாடி சொல்றேன். அந்த 2 விருப்ப பாடத்துல நான் ஒண்ணு வந்து பொது நிர்வாகம், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கிறேன். இன்னொன்னு வந்து தமிழ் லிட்ரேச்சர், நம்ம தமிழ் இலக்கியம் இலக்கணங்கள் எடுக்கிறேன். நான் இதுல உற்று நோக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் எம்எஸ்சி வரைக்கும் நான் வந்து மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறேன். என்னோட சின்ன வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 25, 23, 22 வயசு வரைக்கும் நான் வந்து எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட கேரியரை சூஸ் பண்ணும் பொழுது, என்னோட வாழ்க்கையோட இதான் என்னோட வேலை அப்படின்னு சூஸ் பண்ணும் பொழுது எம்எஸ்சி வரைக்கும் படிச்சது எந்த ஒரு பங்குமே அதுல இல்லாம இருக்கு. அதே எனக்கு அந்த அவேர்னஸ் இருந்திருந்தது அப்படின்னா நான் வந்து ஒரு 10th-லயோ 12th-லயோ அந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனையோ அல்லது தமிழ் லிட்ரேச்சரையோ அல்லது முதல்ல இருந்தே அதுக்கான என்னென்னலாம் அடிப்படையான விஷயங்கள் என்ன பண்ணணும், சிறிய சிறிய விஷயங்கள் எதுவுமே வந்து இதுல கஷ்டமானதே கிடையாது. சிறிய சிறிய விஷயங்களை வந்து முதல்ல இருந்தே நம்ம வந்து ஒரு பழக்கப்படுத்திட்டு வந்திருந்தோம்னா அது ஈஸியா இருந்திருக்கும். அதனால நான் 2004 ஆரம்பிச்ச அந்த ஜேர்னி எனக்கு 2009 தான் எனக்கு வந்து அதை வெற்றியை கையில கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட 4வது அட்டம்ப்ட்ல தான் நான் வந்து அதை என்னால் வெற்றி பெற முடிஞ்சது. அதனால பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட தனிப்பட்ட கருத்து, நம்ம 10th-லயோ 12th-லயோ நம்ம வந்து நீ என்னவா போற, இல்லது நீ வந்து என்ஜினியரிங் ஆகணும், மேத்ஸ் அதாவது ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்லாம் போட்டு நம்ம அவங்கள திணிக்க வேண்டியதில்லை. அவங்களுக்கு சாதாரணமாவே வந்தது அப்படின்னா மருத்துவத்துறை, என்ஜினியரிங், பொறியியல் துறையெல்லாம் ரொம்ப ஒரு அட்டகாசமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு மருத்துவத்துறையில ஒரு அவ்வளவு சேவை செய்ய முடியும், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா மருத்துவத்துறை வந்து இப்ப அவங்களுக்கு பிடிக்கல அல்லது அவங்களுக்கு அதுல ஒரு ஆர்வம் இல்லை, மருத்துவத்துறை பிடிக்கல ஆர்வம் இல்லைன்னா அடிப்படையில வந்து பயாலஜி அவங்களுக்கு நல்லா வரணும் இல்லைங்களா? +2ல பயாலஜி நல்லா வரணும், +2ல வந்து கணிதம் நல்லா வரணும், பொறியியல் போகணும்னா இதுதான் அடிப்படை. ஸோ அதுல மார்க்கு அதெல்லாம் நம்ம பின்னாடி போய்க்கலாம், அதுல எல்லாம் பிரச்சனை கிடையாது. அந்த அடிப்படையில அவங்களுக்கு ஒரு கணிதம் பிடிக்கல அப்படின்னா அவங்களை பொறியியல திணிக்க வேண்டியதில்லை. அடிப்படையில மருத்துவம் பிடிக்கலன்னா மருத்துவத்தை திணிக்க வேண்டியது.
அது வந்து இது திணிக்க வேண்டியதுல என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு குழந்தைகளை 2 விதத்துல வளர்த்தெடுக்கணும்னு நினைப்போம். ஒண்ணு வந்து நல்லா சம்பாதிக்கணும், இன்னொன்னு வந்து நல்ல ஒரு மதிப்பான ஒரு பதவியில இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த 2க்குமே இது அது ஒரு ஒரு குறிப்பிட்ட இது மட்டும்தான் வழி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஒரு பொறியியலோ அல்லது ஒரு மருத்துவமோ, உதாரணத்துக்கு இப்ப இந்திய அரசு துறையில தான் வந்துதான் மதிப்பாகணும், அந்த அரசு துறையில வந்துதான் நல்ல ஒரு சேலரியில இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு பிராடரா நம்ம கேட்டகரை பண்ணும் பொழுது ஒரு பொதுத்துறை அரசு துறையில வர்றது, அரசு துறையில மத்திய அரசு துறை, மாநில அரசு துறை, பிரைவேட்ல போறது, பிரைவேட்ல வந்து சொந்தமா பிசினஸ் பண்றது, என்டர்பிரினர்ஷிப் பண்றது, பிளஸ் வந்து இல்லைன்னா இன்னொரு இடத்துல ஒரு நல்ல ஒரு கம்பெனியில வேலைக்கு இருக்கிறது. அக்ரிகல்ச்சர் தனியா இது. இதான் வந்து ஒரு பிராடரா நம்ம வந்து அவங்கள வளர்த்தெடுக்க முடியும். ஆனா அது பிளஸ் 10th பிளஸ் 2ல வந்து இதெல்லாம் இருக்கு, இந்த அவென்யூஸ் எல்லாம் இருக்கு, இந்த வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத சொல்லி கொடுத்துட்டோம்னாமே போதும் நம்மளுக்கு. இந்த கேபிஎன் குளோபல் நெட்வொர்க் இருக்கு அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து இப்ப நான் கேரளால இருக்கேன். கேரளால நம்ம கொங்கு சொந்தங்கள் இருக்காங்க. அந்த கொங்கு சொந்தங்கள்ல வந்து இப்ப இந்த அரசு துறையில வந்து வரணும்னு யாராவது நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து தாராளமா வந்து நம்ம அவங்கள போய் பார்க்கலாம். அதுல என்ன இருக்கு? அப்பதான் வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த போய் பார்க்க வேண்டிய விஷயத்தை பெற்றோர்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்போ ஒரு பையனுக்கு வந்து ஒரு ஏற்றுமதி இறக்குமதி துறையில வந்து ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்னா, அந்த அந்த இடத்துல யாரு ஏற்றுமதி இறக்குமதியில வந்து நல்ல பெரிய ஆளா இருக்காங்க நம்ம சொந்தங்கள்ல, அவங்கள போய் பாருங்க. பார்க்கறது வந்து இது வந்து ஒன்றும் காசு கொடுத்து பண்றது இல்லையா? இது ஒரு ஒரு சாதாரணமான விஷயம். இப்போ இப்போ இந்த கேபிஎன் நெட்வொர்க்ல மெம்பர் ஆகிறது வந்து வாலண்டியர் தான். இதுல யாருமே வந்து கண்டிப்பா நீங்க இதுல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து யாருக்குமே இல்லை. ஸோ அதனால இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாருமே நம்ம சொந்தங்களுடைய வளர்ச்சியை வந்து விரும்புறாங்க. ஸோ அதனால போய் பாருங்க, அவங்களோட கதைகளை கேளுங்க, அவங்களோட வழிகாட்டுதலை கேளுங்க. ஏன் அப்படி வழிகாட்டுதலை கேட்டதுக்கு அப்புறம் இந்த துறையை செலக்ட் பண்ணது நீங்க மாத்த கூட வாய்ப்பு இருக்கு. சொல்ல போனா ஆக்சுவலா சொல்ல போனா நான் பிஎஸ்சி முடிச்சு எம்எஸ்சி வரும்பொழுது அந்த காலகட்டத்தில், அதாவது 2002ல 2001-2ல முக்கியமா வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து பீக்ல இருந்துச்சு, ரொம்ப உச்சகட்டத்தில் இருந்துச்சு. எல்லாருமே தடிக்கு விழுந்தா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அடுத்த ஏதோ ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணுவாங்க, ஃபாரின் போயிடுவாங்க. நான் அப்படித்தான் நினைச்சேன். நான் எம்சிஏ பிஎஸ்சி முடிக்கிறோம், அடுத்து எம்சிஏ பண்றோம், எம்சிஏ முடிச்சுட்டு ஃபாரின் போயிடும் அப்படிதான் நினைச்சேன் நான். ஆனா பார்த்தா பிஎஸ்சியில வந்து ஃபைனல் அட்டம்ப்ட்ல ஒரு எனக்கு ஒரு அரியர் விழுது. அதனால ஒரு வருஷம் நான் வந்து அதுக்கப்புறம் நான் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எம்எஸ்சியில வந்து பாரதியார் யூனிவர்சிட்டியில வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதுல என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சது. நான் எம்எஸ்சி போய் ஜாயின் பண்ணேன். அந்த அரியர் விழுந்தது வந்து அது என்னோட ஒரு ஒரு தவறான ஒரு கால்குலேஷனால அப்படி ஆயிடுச்சு. அது நம்ம உள்ள போக வேண்டியதில்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம எய்மை மாத்திக்கிட்டே இருக்கும், அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்துட்டு 2009ல நம்ம செலக்ட் ஆகி உள்ள போறோம். 2009ல நான் ஐஆர்எஸ் செலக்ட் ஆகிறேன். இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் நான் செலக்ட் ஆகிறேன். அதுலயே வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆக்சுவலா அப்போ வந்து நான் ஓபிசிக்கு வந்து 33 வயசு வரைக்கும் தேர்வு எழுதலாம். அப்போ நான் வந்து 30 வயதுல நான் செலக்ட் ஆனேன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் நம்ம வந்து இந்த சிவில் சர்வீஸ் மறுபடியும் எழுதி என்னோட ரேங்கை வந்து அதிகப்படுத்தி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வருடம் லீவ் போட்டேன். ஏன்னா லீவ் போட்டாலும் நம்மளுக்கு வந்து அப்போ ஒரு குறைஞ்சபட்ச ஊதியம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு பெட்ரோலினுடைய டிபெண்டன்சி இல்லாம போயிடுது. அதனால அது பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்குள்ள நம்ம வருவோம் பின்னாடி. ஸோ பெற்றோர்கள் வந்து என்னோட முக்கியமான இளமை பருவத்தோட முக்கியமான 4 வருஷம் 2004ல இருந்து 2009 வரைக்கும் எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. அதாவது அந்த காலகட்டத்துல தான் பையனுக்கு எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க, பையன் என்ன பண்றான், பையன் வந்து என்ன வேலையில இருக்கிறான், ஒரு ரொம்ப நெருக்கடியான கேள்விகளை சந்திக்கிறது அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு ஒரு ஒரு பெரிய சவாலான விஷயம். அதை கடந்து வந்தாங்க. அந்த கடந்து வந்தாங்க அப்படிங்கறத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதே மாதிரியான சூழ்நிலை வந்து இப்ப நிறைய சொந்தங்களுக்கு இப்ப இருக்கும். அதை எப்படி கைகொள்ளும்? இப்ப உதாரணத்துக்கு இப்ப 4 வருடம் கழித்து எனக்கு அந்த சிவில் சர்வீஸ்ல என்னால் வெற்றி கொள்ள முடியலன்னு வச்சுக்கேன். அதான உள்ளதுலயே வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அந்த கஷ்டமான சூழ்நிலை எதிர்கொள்ள முடியாம இருக்கா? அது இல்ல. இப்போ வந்து இப்ப நம்ம பொருளாதாரம் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பா அதை வந்து எதிர்கொள்ள முடியும். அதே மாதிரி ஓகே, பொருளாதாரம் இல்லை, ஓரளவுக்கு ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாலும், நம்ம எம்எஸ்சி வரைக்கும் படிச்சிருக்கோம். அந்த படிப்பு வந்து கை விடுக்கும். நம்ம எடுத்த உடனே வந்து ஒரு 50,000 வேலைக்கு போகலனாலும் ஒரு 10,000 வேலையில இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு 4 வருஷம் அப்படிங்கிறது 6 வருஷம் கழிச்சு, ஒரு 8 வருஷம் கழிச்சு நம்ம சந்தோஷத்துக்கு போகலாம். அதனால அந்த வாழ்க்கையை முடிஞ்சு போயிட போறது இல்லை.
அதே சமயத்துல நம்மளுடைய விருப்பமான மனதுக்கு நெருக்கமான ஒரு வேலையை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு பெற்றோர்கள் ஒரு உறுதுணையா இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி ஒரு நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நான் ஊருக்கு வரேன். ஊருக்கு வரும்பொழுது நான் தட்டான்கோட்டையில இருந்து கரூர் போறேன். நானும் அப்பாவும் வந்து தனியா போறோம். நானும் அப்பாவும் தனியா போறோம். நிறைய உரையாடல்கள் எனக்கும் அப்பாவுக்குமான உரையாடல்கள் வந்து என்ன சொல்றது, ஒரு பெற்றோர்கள் இப்படிதான் இருக்கணும் அல்லது குழந்தைகள் வந்து அந்த அவங்க சொன்னாங்கன்னா அதை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த ஒரு 20 நிமிட பயணத்துல அவங்க சொல்றாரு, எனக்கு நீ படிக்கிறது படிக்காதெல்லாம் நீ சின்சியரா படிப்பேன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா தனி மனித ஒழுக்கத்தை வந்து விட்டுறக்கூடாது. நீ எதை இழந்தாலும் அதை மீட்டெடுத்துட முடியும். ஆனா தனி மனித ஒழுக்கத்தை நீ விட்டுட்ட அப்படின்னா மீட்டெடுக்கவே முடியாது. அதாவது இப்ப நீ வந்து ஒரு ஒரு தண்ணி போட்டு பழகிடுற, ஒரு சிகரெட் அடிச்சு பழகிடுற, ஒரு பொண்ணுகிட்ட போயிடுற, இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஓப்பனா பேசணும் குழந்தைகிட்ட. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தப்பு. நீ ஒன்ஸ் வந்து நீ உள்ள போயிட்டீங்கன்னா அந்த இது வந்து இருக்க முடியாது. அதுவும் இல்லாம இப்ப நீங்க வந்து என்ன சொல்றது, நான் என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கு, என்னோட குறைஞ்ச அதெல்லாம் வந்து நீங்க சக்சஸ் ஆகி வெற்றி பெற்று ஒரு 50 வயசு 60 வயசு அதுக்கு மேல பேச வேண்டிய பேச்சு. பெற்றோர்கள் வந்து ஓப்பனா வந்து வெளிப்படையா அவங்க பசங்கிட்ட பேசணும். தனிப்பட்ட ஒழுக்கம் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம வந்து குழந்தைகளின் எதிர்கால கல்வி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவென்யூஸ் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் எல்லா பக்கமுமே இருக்கு. ஆனா இப்போ நான் சொல்றது இந்திய அரசு துறையில, அதாவது மெயினா அரசு துறையில, அது தமிழ்நாடா இருந்தாலும் சரி, மத்திய அரசு துறையா இருந்தாலும் சரி, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அதனுடைய முக்கியத்துவம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கொரோனா காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லா தொழிலும் வந்து அடிபட்டு இருக்கு. ஏற்றுமதி, இறக்குமதி, விவசாயம், ஒரு 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 குறிப்பிட்ட தொழில்கள் தவிர, அதாவது மருத்துவம், ஒரு உணவு, மாஸ்க் தயாரிப்பு நிறுவனங்கள், சானிடைசர் தயாரிப்பு நிறுவனங்கள், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்கள், குறிப்பிட்ட துறைகளை தவிர எல்லாமே வந்து ஒரு அடிபட்டு இருக்காங்க. ஒரு தோல்வி முகத்திலேயே இருக்காங்க, அல்லது நினைத்த அளவுக்கு வெற்றியை பெற முடியும். ஆனா அரசு துறையில பாத்தீங்க அப்படின்னா அதே சம்பளம், அதே ஜாப் சேஃப்டி, ஜாப் செக்யூரிட்டி எல்லாமே இருக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு வந்து நிறைய பேர் வந்து இதை எழுதுறாங்க. ஒரு ஒரு பெரிய இப்போ ஒரு முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஐஐடியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு வேலை வாங்கிட்டு ஃபாரின் போயிடுவாங்க, அல்லது ஒரு பெரிய நிறுவனங்கள்ல சிஇஓ ஆகி டைரக்டா கேம்பஸ் இன்டர்வியூ சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுல டாப் கம்பெனிஸ் கிடைச்சுன்னா அப்படியே போயிடுவாங்க. ஆனா அப்படி கிடைச்சாலுமே இப்ப அரசு துறைக்கு ஏன் வர்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு கொரோனா ஒரு ஒரு பேரழிவு காலகட்டத்துல நம்ம ஊர்ல இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஊர்னா இந்தியாவை நான் சொல்றேன். ஏன்னா தொழில் நிமித்தமா நம்ம இந்தியா பூரா நம்ம வந்து டிரான்ஸ்பர் ஆக வேண்டிய காலகட்டத்திலையும் நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். ஸோ இந்தியாவில் நம்ம இருக்க முடியும். பிளஸ் வந்து ஒரு ஒரு செக்யூரிட்டி நம்மளுக்கு உண்டு. அதாவது நம்மள ஒரு பேரழிவு வந்தாலும் நமக்கான அந்த ஊதியம் இருக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் நான் என்ன சொன்னேன், கௌரவம். அரசு துறையில் இருக்கும் பொழுது நம்ம சமுதாயத்துல ஒரு நல்ல மதிப்பு இருக்கு. ஏன் மதிப்பு இருக்குன்னா அந்த அரசாங்கத்துக்கு உள்ள வந்து அந்த நீங்க பவர் இருக்கு இல்லைங்களா, அந்த பவரை என்ஜாய் பண்றது அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த பவரை என்ஜாய் பண்றது ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து நம்மளோட சுயநலத்துக்காக என்ஜாய் பண்றது, இன்னொன்னு வந்து ஒவ்வொரு பாலிசியும் வந்து இந்த அதிகாரத்துல இருக்கவங்க தான் வந்து இன்புட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ரேஷன் கடைகள்ல வந்து இப்படி எல்லாம் பண்ணலாம், ஒரு ஏற்றுமதி இறக்குமதி இந்த இதுக்கெல்லாம் வந்து இவ்வளவு குவான்டிட்டி வந்து இம்போர்ட் ஆயிருக்கு, நீங்க இவ்வளவு ரேட் ஆஃப் டியூட்டி போட்டீங்கன்னா பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு இன்புட்டும் வந்து அரசாங்கத்தில் இருக்கிற அந்த அதிகாரத்துல இருக்கிறவங்க கொடுத்துதான் நம்ம பண்றாங்க. ஒவ்வொரு அந்த திருப்தி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இதுல. அந்த அதுவும் நீங்க வந்து யூபிஎஸ்சில சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கிளியர் ஆகி வந்தீங்கன்னா நீங்க என்டர் ஆகிற லெவலே வந்து அசிஸ்டன்ட் கமிஷனரா தான் நீங்க என்டர் ஆகலீங்க. அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் என்டர் ஆவீங்க. அதுக்கப்புறம் 4 இயர்ஸ்ல வந்து டெப்டி கமிஷனர், அப்புறம் வந்து சீனியாரிட்டியில நீங்க அடிஷனல் கமிஷனர் அப்படி போயிட்டே இருப்பீங்க. ஸோ நீங்க உங்களுடைய திறமையை பொறுத்து நீங்க பிரிவென்டிவ்ல இருக்கலாம், ஆடிட்ல இருக்கலாம், பாலிசி மேக்கிங்ல இருக்கலாம், டெல்லியில இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். அது நான் பின்னாடி வந்து நான் சொல்றேன். அது இன்னும் கொஞ்சம் அந்த யூபிஎஸ்சி பத்தி சொல்லும் பொழுது நான் சொல்றேன். ஆனா அவ்வளவுதான், நீங்க முடிச்சு நம்ம யூபிஎஸ்சி உள்ள போலாம் இப்போ. ஸோ அதனால இப்போ அரசு துறையில வேலை நம்ம தேடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அரசு துறையில இந்திய அரசு துறையை பொறுத்த வரைக்கும் 2 மையங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இன்னொன்னு வந்து ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் வந்து குரூப் ஏ ஆபீசர்ஸ் எடுக்கிறாங்க. அதாவது அதிகாரிகள்ல அந்த ஹையரார்க்கில மேல இருக்கிறவங்க.
அவங்களை எடுக்கிறது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து குரூப் பி அண்ட் சி, அதுக்கு கீழே இருக்கிறவங்க எடுக்கிறவங்க, அதாவது இன்ஸ்பெக்டர்ஸ் எடுக்கிறவங்க, அவங்க ப்ரொமோஷன்ல சூப்பர்டென்ட் ஆவாங்க. ஏசிக்கு கீழே அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுக்கு டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஆந்திரானா ஆந்திர பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பாத்தீங்கன்னா ஒரு மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற அனைத்து அமைச்சகங்களுக்கும், அனைத்து மினிஸ்ட்ரிக்கும் வந்து அவங்க தான் ரெக்ரூட் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க தான் வந்து மாணவர்களை தேர்ந்தெடுத்து அந்தந்த துறைகளுக்கு தேவையான அதிகாரிகளை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 23 சர்வீஸ் இருக்கு அதுல. அதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ், போலீஸ், போஸ்டல் சர்வீஸ்ல இருந்து, ரயில்வே சர்வீஸ்ல இருந்து, ரெவென்யூ சர்வீஸ்ல இருந்து, இன்கம் டாக்ஸ், இந்த மாதிரி ஒரு 23 24 சர்வீஸ் அதுல இருக்கு. நீங்க வந்து அதுல ரேங்கை பொறுத்து உங்களுக்கு அது சர்வீஸ் கிடைக்கும். அது எப்படி பேட்டர்ன் அப்படிங்கிறது நான் மறுபடியும் நம்ம டீப்பா போலாம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிலையும் பாத்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 அந்த மாதிரி இருக்கு. ஸோ நீங்க குரூப் 1 எழுதுனீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து டிஎஸ்பி ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 8 to 10 வருஷத்துல எஸ்பி ஆயிடலாம். அதைத்தான் யூபிஎஸ்சியில வந்து நீங்க ஆகும்பொழுது டைரக்டாவே நீங்க ஐபிஎஸ் ஆவீங்க. ஸோ அதே நீங்க டிஎன்பிஎஸ்சிலையும் வந்து நீங்க குரூப் 1 வந்து நீங்க வெற்றி பெறும் பொழுது நீங்க டைரக்டா வந்து எஸ்பிஓ அல்லது டெப்டி கமிஷனரோ ஆயிட முடியும். சாரி, அப்படி ஆயிட முடியும். இப்போ யூபிஎஸ்சியில 3 லெவல் இருக்கு. பிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம், இன்டர்வியூ, அடுத்து இன்டர்வியூ. அதுக்கு முதல்ல வந்து நான் மறுபடியும் முன்னாடி நான் சொல்றேன். இதுக்கு வந்து அடிப்படையான ஒரு தகுதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். அதாவது ஒரு இளங்கலை முடிச்சிருந்தா போதும். அது என்ஜினியரிங்கா இருக்கலாம், மெடிக்கலா இருக்கலாம், பிஎஸ்சியா இருக்கலாம், எது வேணா. +2 முடிச்சுட்டு 3 வருஷம் வந்து படிச்சிருக்கணும். இளங்கலை இருந்தா போதும். ஸோ அதனால வந்து இப்போ நீங்க என்ஜினியரிங் படிச்சாலும் அதை எழுதலாம், ஒரு பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சாலும் எழுதலாம், பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சாலும் எழுதலாம், பிஏ ஹிஸ்டரி படிச்சாலும் எழுதலாம், எம்பிஏ படிச்சாலும் எழுதலாம், எம்பிபிஎஸ் படிச்சாலும் எழுதலாம், இன்ஜினியரிங் படிச்சாலும் எழுதலாம். சரிங்களா? ஸோ அதனாலதான் நான் சொன்னேன், எம்எஸ்சி வரைக்கும் நான் படிச்சு, எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் வரைக்கும் படிச்சுட்டு இங்க வந்து நான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனையும் தமிழ் லிட்டரேச்சர் எடுத்திருக்கேன்னா அந்த 5 வருஷம், பிஎஸ்சி 3 வருஷம், எம்எஸ்சி 2 வருஷம் படிச்சது எல்லாமே வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு இல்லாதனால நான் படிக்க முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிலிமினரிக்கு எப்படி தயாராகிறது, அடுத்து மெயின்ஸுக்கு எப்படி தயாராகிறது, எப்படி இன்டர்வியூக்கு தயாராகிறது. இப்போ பிலிமினரியில வந்து 2 பேப்பர் உண்டு. அதுல ஒண்ணு வந்து ஜெனரல் ஸ்டடிஸ், 2வது வந்து சிசேட்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இப்போ மாணவர்கள் இருந்தா அதை ரொம்ப தெளிவா கேட்டுக்கலாம். பெற்றோர்களா இருந்தாங்கன்னா அது ரொம்ப புரியலையே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அது நம்ம நெட்லயே இருக்கு, அதுக்கான வெப்சைட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். அதை நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொன்னீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகள்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க ஈஸியா இது பண்ணிக்குவாங்க. இது வந்து ஒரு அதை டீடைல் பண்றது. ஏன்னா ஒரு சில குழந்தைகள், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க, நான் சொல்றேன் நான். ஸோ தமிழ்ல நான் எழுதினாலுமே பிலிமினரி பொறுத்த வரைக்கும் வந்து வினாத்தாள் வந்து ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் மட்டும்தான் இருக்கும். மெயின்ஸ்லயும் அப்படித்தான். நீங்க வந்து தமிழ்ல எழுதினாலுமே வந்து நீங்க ஆங்கில பாட புத்தகத்தை நீங்க படிக்கணும். நீங்க ஏன்னா நிறைய மெட்டீரியல் வந்து தமிழ் இன்னும் வந்துடல. இப்போ உதாரணத்துக்கு நான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஸோ நிக்கோலஸ் ஹென்ரின்னு ஒரு புக்கு படிப்பேன், லக்ஷ்மிகாந்த் ஒரு புக்கு படிப்பேன். இதெல்லாமே வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும், தமிழ்ல வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா நமக்கு தமிழ்ல ஒரு தமிழ் அல்லது ஆங்கிலம்ங்கிறது முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மொழி தான். நீங்க இங்கிலீஷ் படிச்சுட்டு அதை மொழியாக்கம் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய ஒரு காம்ப்ளிகேட் கிடையாது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 லெவலும், பிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ, 3 லெவலும் வந்து நம்ம ஒரே டைம்ல கிளியர் பண்ணணும். அதாவது ஒரே அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும். இப்போ நீங்க வந்து முதல் வருஷம் வந்து பிலிமினரி கிளியர் பண்ணிடுறீங்க அப்படின்னா, அடுத்து வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணல அப்படின்னா திருப்பி அடுத்த வருஷம் பிலிமினரியில இருந்தா வரணும். திருப்பி மெயின்ஸ் வந்து டைரக்டா மெயின்ஸ் போய் எழுதிட முடியாது. இப்போ அது எப்படி, எத்தனை பேர்த்த நீங்க மெயின்ஸுக்கு எடுப்பாங்க, எத்தனை பேர்த்த வந்து இன்டர்வியூக்கு எடுப்பாங்க, அது எப்படி மார்க் என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ ஒரு குறிப்பிட்ட வருஷத்தோட வேகன்சியை பொறுத்து அது இருக்கு. இப்போ இந்த வருஷம் வந்து 1000 வேகன்சி இருக்கு அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12,000 13,000, ஒரு 12 மடங்கு 13 மடங்கு வந்து பிலிமினரி எழுதுறவங்க இருந்து மெயின்ஸுக்கு எடுப்பாங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் 5 லட்சம் பேர் இந்தியா பூரா எழுதுவாங்க.
அப்போ அதுல வந்து ஒரு 12,000 13,000 பேருக்கு வந்து மெயின்ஸுக்கு எடுப்பாங்க. அப்போ ஒரு 1000 பேர் வேகன்சின்னு மெயின்ஸ்ல இருந்து ஒரு 2.5 மடங்கு வந்து இன்டர்வியூக்கு எடுப்பாங்க. அந்த 12,000 13,000 பேர்த்துல இருந்து ஒரு 2,500 பேருக்கு மட்டும் இன்டர்வியூக்கு எடுப்பாங்க. அந்த இன்டர்வியூல இருந்து எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுப்பாங்க. அதுல வந்து ரிசர்வேஷன் உண்டு, ரிசர்வேஷன் கேட்டகரியும் உண்டு. அதுல ஓபிசிக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் இவ்வளவு பர்சன்டேஜ் அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் நம்ம அவங்களோட கால்குலேஷன் நம்மளுக்கு தேவையில்லை. அதே மாதிரி இப்போ ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது இந்த ஆப்ஷன் எடுங்க, இந்த விருப்ப பாடம் எடுங்க, அந்த விருப்ப பாடம் எடுங்க அப்படிங்கிறது எது வெற்றிக்கான ஒரு விருப்ப பாடம், ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு குறிப்பிட்ட மாதிரி எந்த பாடமே கிடையாது. அவங்களுக்கு எதுல அதுல விருப்பம் இருக்கு அப்படிங்கறத பொறுத்தான். அதுக்கு நீங்க தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி upsc.gov.in அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனல் பேப்பரையும் போட்டுட்டு அதுக்கான சிலபஸ் எல்லாமே அதுல போட்டிருப்பாங்க. அதுல வந்துட்டு நீங்க ஃபுல்லா தரவா அனலைஸ் பண்ணணும். அதே சமயத்தில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் உண்டு. நம்மளோட ஆர்வங்கிறது வேற, நம்மளோட அறிவு வேற, வெற்றிக்கான சூத்திரம் என்ன அப்படிங்கிறது வேற. இப்போ உங்களுக்கு வந்து இப்ப ஃபுல்லா நீங்க படிச்சிடுறீங்க, உங்களுக்கான அறிவு வந்து உங்ககிட்ட இருக்கு. ஆனா அதை பேப்பர்ல எப்படி பிரசன்ட் பண்றீங்க? அதை பேப்பர்ல பிரசன்ட் பண்ணும் பொழுது நீங்க ஆங்கிலத்துல பிரசன்ட் பண்ணா ஒரு மாதிரி வரும், தமிழ்ல பிரசன்ட் பண்ணா ஒரு மாதிரி வரும். ஸோ நீங்க வந்து இங்கிலீஷ்ல பிரசன்ட் பண்ணா உங்களுக்கு அது அளவுக்கு இல்லை அப்படின்னா நீங்க தமிழ் எடுங்க. தமிழ்ல பிரசன்ட் பண்ணா இல்லை அப்படின்னா இங்கிலீஷ் எடுங்க. அது வந்து எனக்கு என்னுடைய நண்பன் வந்து ஒரு பயங்கர உதவி பண்ணான். அந்த நண்பன் வந்து நம்ம கொங்கு சொந்தம் அப்படிங்கிறதுனால நான் அதுக்கு பதிவு பண்ண நான் விரும்புறேன். அவர் என்னோட ஸ்கூல்மேட். அந்த பையனும் வந்து தமிழ்ல தான் பண்ணா. மிஸ்டர் கோபால்சாமின்னு சொல்லிட்டு அவரு அடிஷனல் கமிஷனரா தான் இருக்காரு சென்னை கஸ்டம்ஸ்ல. நான் வந்து இந்த என்னை தயார்படுத்திட்டு இருக்கும் பொழுது ஒரு பொருளாதாரத்துல எக்கனாமிக்ஸ்ல வந்து ஒரு ஆன்சர் எழுதி காமிச்சேன் இங்கிலீஷ்ல. அவரும் அப்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு. பார்த்துட்டு இது நல்லா இருக்கு, ஆனா பிரசன்டேஷன் வந்து அந்த அளவுக்கு இல்ல, நீங்க வந்து ஏன் நீ வந்து ஏன்னா நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுக்குனால வா போன்னு தான் பேசிப்போம். ஸோ நீங்க ஏன் தமிழ் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். அந்த அந்த நொடிதான் வந்து என்னோட லைஃபை வந்து மாத்துச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட 2004 நான் என்டர் ஆகி ஒரு 6 மாசத்துல அது நடந்தது. அதுக்கப்புறம் தான் நான் தமிழ் வழியை நான் தேர்ந்தெடுத்தேன். படிக்கிறது எல்லாமே சேம் புத்தகம் தான், இங்கிலீஷ் புத்தகம் தான் படிச்சாகணும். ஆனா எழுதுறது அப்படிங்கிறது தமிழ்ல தான் எழுதும். ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்புல இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தருமே ஒரு வழிகாட்டுதல் வரும். அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். நம்மகிட்ட எல்லாருமே இருந்தாலுமே, ஆனா எல்லாமே இருந்தாலும் அதை ஒரு சரியான ஒரு சீர்படுத்தி ஒரு பாதை அமைச்சு கொடுக்க முடியாத மாதிரி ஒரு ஒரு பொசிஷன்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஓகே, ஒரு மினிட். இப்ப அடுத்து வந்து மெயின்ஸுக்கு வரலாம். மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் பேப்பர் இருக்கு. தமிழ் ஒண்ணு, அதாவது மதர் டங் ஒண்ணு, இங்கிலீஷ் ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து 7 பேப்பர் இருக்கு. அந்த 7 பேப்பரும் வந்து அந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து மார்க்குக்கு எடுத்துக்க மாட்டாங்க. மிச்சிருக்கிற பேப்பர்ஸ் எல்லாமே வந்து மார்க்குக்கு எடுத்துப்பாங்க. அதே மாதிரி இதுல எந்த இன்ஸ்டிடியூஷன் சூஸ் பண்றது, எந்த கோச்சிங் சென்டர் போய் நம்ம படிக்கிறது அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருக்கு. அந்த கோச்சிங் சென்டர், எந்த கோச்சிங் சென்டர் போகலாம் என்ன அப்படிங்கிறதுலாம் வந்து அந்தந்த காலகட்டத்துல நீங்க அப்ப செலக்ட் பண்ணி நீங்க ஃபீல்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம போகலாம். எனக்கு அதுல பெரிய ஒரு அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிறதுல பெருசா விருப்பம் இல்லை. அதுல இந்த காலகட்டத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும். 2 மாசம் கழிச்சு மாறும், 6 மாசம் கழிச்சு மாறும். நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க எப்போ வந்தாலும், இப்போ தேர்வுக்குள்ள வந்தாலும், அதாவது ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்தாலும், ஒரு 4 வருடங்கள் கழித்து நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்தாலும், ஒரு சில அடிப்படையான விஷயங்கள், சிறிய சிறிய எளிய விஷயங்கள் நீங்க பண்ணணும்னு நான் சொன்னேன் முன்னாடி. எனக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா ரீகால் பண்ணுங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் வந்து டெய்லி படிக்க சொல்லுங்க. நீங்க படிப்பீங்க, கண்டிப்பா படிக்க சொல்லுங்க. அந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், ஹிந்து தான் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவோம். அதே சமயத்தில் எந்த நியூஸ் பேப்பர்னாலும் பரவாயில்ல, பட் ஹிந்து வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கு. அப்படி பண்ணும் பொழுது எந்த நியூஸை படிக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் வழிகாட்டுதல் தேவை. அதுல வந்து ஒரு விளையாட்டு செய்தி வரும், அரசியல் செய்தி வரும்,
அறிவியல் சம்பந்தப்பட்ட செய்தி வரும், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஒரு வெளியுறவு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வரும், ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயம் வரும். எதை படிக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் வேணும். நான் ஆரம்ப கட்டத்துல நியூஸ் பேப்பர் படிக்கும் பொழுது 4 மணி நேரம் எடுத்துப்பேன். ஒரு 2 மாசம் 4 மணி நேரம் எனக்கு நியூஸ் பேப்பர் படிக்கவே இதாச்சு. அப்புறம் போகும்போது போக 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 ஒரு 45 நிமிஷத்துக்கு வந்து நம்ம குறைச்சு கொண்டு வர முடியும். ஸோ நியூஸ் பேப்பர் வந்து டெய்லி நம்ம புத்தகம் படிக்கிற மாதிரி நம்ம படிக்கணும். அரசு துறைக்கு வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. அரசு துறைக்கு வரல அப்படின்னாலுமே நியூஸ் பேப்பருங்கிறது வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம். அந்த பழக்கத்தை வந்து கண்டிப்பா குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப அடிப்படையான விஷயம். அது வந்து இப்போ எல்லா நியூஸுமே வந்து ஃபேஸ்புக்ல வந்துருது, எல்லா நியூஸும் வாட்ஸ்அப்ல வந்துருது, எல்லா நியூஸும் எப்படியாவது நம்ம காதுக்கு வந்துருது அப்படிங்கிறது ஒரு ஒரு தவறான அபிப்பிராயம். கண்டிப்பா ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கன்சாலிடேட்டடான, அதாவது ஒரு ஒரு முழுமையான ஒரு அறிவை வந்து உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பா நியூஸ் பேப்பருங்கிறது கண்டிப்பா தொடர்ந்து படிக்க சொல்லுங்க. அது இல்லாம குழந்தைகளுக்கு அந்த கவனத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 3/4 மணி நேரம்னா 3/4 மணி நேரம் அந்த கவனத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால வந்து கண்டிப்பா வந்து அதை படிக்க சொல்லுங்க. அதே மாதிரி 6th இருந்து +2 வரைக்கும் என்சிஆர்டி புக், NCERT புக், நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச் சென்டர். இது சிபிஎஸ்இ புக் தான், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் அடிப்படை. அந்த அடிப்படை வந்து நீங்க தொடர்ந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும். +2 புக் வரைக்கும் என்சிஆர்டி புக்ஸ் வந்து இந்த 2ஐயும் வந்து படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களோட பிஎஸ்சி கியூல முடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா 2 இல்ல 3 அட்டெம்ப்ட்டுக்குள்ள உங்களால கிளியர் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் மெயின்ஸ் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்வியூ வந்து உங்களுக்கு புதுசா நாலேஜ் அப்படிங்கிறது படிக்கிறது எதுவுமே இல்லை. உங்களுடைய பர்சனாலிட்டியை டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது இப்ப நீங்க தமிழ்நாட்டில இருந்து வர்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து இப்போ ஒரு தமிழ்நாடு கர்நாடகா காவிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து இனம் சார்ந்து இருக்கிறீங்களா, அந்த 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 ஜாகிரபி சார்ந்து இருக்கிறீங்களா, ஒரு குறுகிய வட்டத்துல இருக்கிறீங்களா, அல்லது ஒரு இந்தியாவுக்காக இருக்கிறீங்களா, இந்த மாதிரி உங்களோட பர்சனாலிட்டி சார்ந்த விஷயமா இருக்கும். இப்ப நம்ம இந்த குழுவில் இருந்தாலுமே வந்து நம்ம மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், அல்லது மற்றவங்ககிட்ட நம்ம ஹெல்ப் கேட்போம். ஸோ இது அதே சமயத்தில் நம்ம குழுவில் இருக்கிறது அப்படிங்கிறது வேற. இந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் சார்ந்த விஷயங்கள், உங்களோட பர்சனாலிட்டி அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு அறம் சார்ந்த விஷயமா தான் நான் பாக்குறேன். அதாவது நாலேஜ் அப்படிங்கிறது உங்களோட மெயின் செலவுலயே எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது, இன்டர்வியூ டெஸ்ட்ங்கிறது வந்து அது வேற டெஸ்ட். அது ஈஸியா இருக்கும். அதுல நீங்க எதுவும் ப்ரிப்பேரே பண்ண வேண்டாம். நீங்க மெயின்ஸ் வரைக்கும் படிச்சது திருப்பி படிச்சுட்டு ஒரு நல்ல மைண்ட் செட்ல நீங்களாவே போய் அட்டன் பண்ணீங்கனாலே போதும். கண்டிப்பா நீங்க வந்து அதுல நல்ல மார்க் வாங்கிட முடியும். இதான் வந்து நான் சொல்ல விரும்பின விஷயங்கள். இதுல கேள்வியில வந்து இப்ப நீங்க யூபிஎஸ்சி பத்தி டீடைல் கேட்கும்போது என்னால சொல்லிட முடியும். அதே மாதிரி இப்ப நான் இருக்கிறதுல வந்து ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸ், பிரிவென்டிவ், இறக்குமதி ஏற்றுமதி, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து என்னால சொல்லிட முடியும். ஒரு சில இடங்கள் வந்து என்னால குறிப்பிட்டாப்புல கேட்கும்போது சொல்ல முடியலனாலும் என்னால எங்க இருந்து கேட்க சொல்ல முடியுமோ அது சொல்லிட முடியும். அந்த ஒரு பொசிஷன்ல இருக்கேன். அதனால நம்ம சொந்தங்கள் வந்து என்னை தொடர்பு கொள்றது அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீங்க தொடர்பு கொள்ளலாம். நம்ம கேபிஎன் நெட்வொர்க் நிர்வாகிகள் மூலியமா, பழனிமாறன் மாமா மூலியமா, ராஜசேகர் மாமா மூலியமா, எல்லாத்து மூலியமாவும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். எனக்கு என்னோட இது எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு. நம்ம வந்து ஒரு தொடர்புல இருக்கிறது நான் வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அது ரொம்ப ஒரு எல்லாத்துக்கும் ஒரு தேவையான விஷயம். இப்ப நீங்க வந்து அடிஷனல் கமிஷனரா இருக்கலாம். இப்ப நான் மலேசியா போறப்ப இது வரைக்கும் மலேசியா போனதே இல்லை. நான் பழனிமாறன் மாமா கூப்பிட்டு நான் பேசுவேன். ஒரு அடிப்படை போய் இறங்கினா எங்க போகணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியாது. அந்த மாதிரி இப்போ ஒரு கேரளாவுக்கு வர்றாங்க, அது தேவையெல்லாம் நம்ம கூப்பிட வேண்டியதில்லை. ஆனா ஒரு தேவை, ஒரு அடிப்படையான விஷயம் நமக்கு மாட்டிக்கிட்டோம். உதாரணத்துக்கு வந்து இப்ப இந்த கொரோனா காலகட்டத்திலாம் ஒரு தமிழ்நாடு, இப்ப கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னா அங்க அந்த டெஸ்ட், அதாவது என்னென்ன சர்டிபிகேட் வேணும் அப்படிங்கிறது டெய்லி மாறிக்கிட்டே இருக்கு. நாங்க அரசாங்கத்துல இருந்தாலும் தெரியாது. இப்ப நீங்க திருப்பூர்ல ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா கூப்பிட்டு கேட்கலாம், என்னப்பா இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா பாக்குறாங்களா, எப்படி பாக்குறாங்க கூப்பிட்டு கேட்கலாம். இதுல என்ன இருக்கு? ஸோ அதனால நம்ம இந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ணிக்கங்க, நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. அந்த வழிகாட்டுதல் நம்ம போய் கேட்கறதுல கூச்சப்படாதீங்க. அதே மாதிரி இந்திய அரசு துறைக்கு வர்றது, மாநில அரசு துறை அல்லது இந்திய அரசு துறைக்கு வர்றது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதுல ஏன் அப்படின்னா மற்ற எல்லா துறையும் வந்து சஃபர் ஆகி இருந்தாலும், அதுக்கான இறங்குமுகத்தை கண்டாலும் அரசு துறையில இருக்கிறவங்க வந்து நல்லா எந்த ஒரு இறங்குமுகம் இல்லாம நல்லா இருந்துச்சு. ஏன்னா என்னால வந்து ஒரு அனுபவிச்சு சொல்ல முடியும்.
ஏன் அப்படின்னா இப்ப எங்க அப்பா பண்ற பிசினஸ் வந்து இறங்குமுகத்துல இருக்கு, எங்க மாப்பிள்ளை பண்றது பிசினஸ் இறங்குமுகத்துல இருக்கு, என் தம்பி என் தங்கச்சி எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இறங்குமுகத்துல இருக்காங்க. அதனால எனக்கு பாதிப்பு இருக்கும், அது வேற. ஆனா எனக்குன்னு அரசு துறையில ஒரு தனிப்பட்ட நபரா எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. எனக்கு அந்த இந்திய அரசாங்கம் வந்து அந்த அளவுக்கு அதனுடைய எம்ப்ளாயிஸ் வந்து அந்த அளவுக்கு பாதுகாத்துக்கிறாங்க. அதனால இந்திய அரசு துறைக்கு வாங்க. எஸ்எஸ்சி அப்படிங்கிறது குரூப் பி அண்ட் குரூப் சி, அது வந்து கீழ் லெவல்ல இருக்கிற ஒரு எக்ஸாம். ஸோ அதனால அதை நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றத விட யூபிஎஸ்சியை ப்ரிப்பேர் பண்ணுங்க, சிவில் சர்வீஸ் எக்ஸாமே ப்ரிப்பேர் பண்ணுங்க. சிவில் சர்வீஸ்ல வேற சில எக்ஸாமும் யூபிஎஸ்சி வந்து கண்டக்ட் பண்றாங்க. முக்கியமா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் கண்டக்ட் பண்றாங்க, அது தனி எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல வராது. அதே மாதிரி இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ் ஐஏஎஸ் கண்டக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணாது, ஸ்பெஷலைஸ்டு எக்ஸாம்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த யூஜிக்கு இது பண்ணியிருந்தாலும் இதுல நீங்க படிக்கலாம். ஸோ இதோட நான் என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கலான்னு நான் பாக்குறேன். கேள்விகள் எவ்வளவு கேள்விகள் இருந்தாலும் நேரத்தை பொறுத்து நான் அதை ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா. மிக்க நன்றி. இன்றைய சிறப்பு விருந்தினர் வந்து பல விஷயங்களை நம்மளுடைய ஒரு எளிய உரையாடல் மாதிரி அருமையாக நம்ம சொந்தங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைய காணொலியில ஒரு மிக சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய குழந்தைகளும் அவங்களுடைய ஸ்கூல் ஐடியிலேயே லாகின் பண்ணி இருக்கிறத நான் இவ்வளவு நேரம் அப்சர்வ் பண்ண முடியுது. குழந்தைகள் கூட பெற்றோர்களும் அவர்களுடைய ஐடியில லாகின் பண்ணியிருக்காங்க. பல சிறப்பு விருந்தினர்கள் நம்ம ஏபிஎன் காணொலியில பேசுற சிறப்பு விருந்தினர்களும் இங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இனிய தருணம் எங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் தான் அத்திப்பூத்தாப்புல கிடைக்கும். ஸோ இன்றைக்கு வந்து குடும்பம் சகிதமாக குழந்தைகள், பெற்றோர்கள், தொழிலில் உள்ள தொழில் முனைவோர்கள் அவர்களுடைய பெயர்லையும் மற்றும் பல சிறப்பு விருந்தினர்கள் நம்ம காணொலியில பேசின சிறப்பு விருந்தினர்களும் இன்று இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று நம்ம காணொலி நிகழ்விற்கு ஏபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் தமிழ்நாடு வருக வருக என்று வரவேற்கிறது. சொந்தங்களே, நிறைய குழந்தைகள் நீங்க இருக்கீங்க, நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். அந்த கேள்விகளை நீங்க சேட் பாக்ஸ்ல போடுங்க. சேட் பாக்ஸ்ல போடுற கேள்விகள் அனைத்தும் இன்றைய சிறப்பு விருந்தினரிடம் கண்டிப்பாக உங்களுக்காக தெளிவு பெறப்பட்டு அதற்கு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நான் வந்து உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா நம் கொங்கு குலத்தை சேர்ந்த வெண்டுவன் குளம் அருங்கரை அம்மன் கோவிலை தொழுகும் இன்றைய சிறப்பு விருந்தினர், அவரை வந்து நம்ம தொழில் சார்ந்த ஒரு தலைப்புக்கு நாங்க அணுகிய பொழுது அவர் வந்து கூறியது, நம் உடைய சொந்தங்களின் குழந்தைகளுடைய ஒரு சிறப்பான வழிகாட்டுதலை நம்ம செய்தோம்னா அவர்களுடைய பெற்றோர் பொருளாதாரத்தை ஈட்டி அதன் மூலியமாக அவர்கள் பின்னால் அவர்களுடைய குழந்தைகளுக்கு நம்ம ஒரு நல்ல வழி காட்ட முடியலையே, அவர்களுடைய ஒரு குறிக்கோளை அடைவதற்கு நம்ம ஒரு செவி சாய்க்க முடியாத ஒரு தருணம் ஆகிவிட்டதே, அல்லது அதற்கு நம்ம வந்து டைம் கொடுக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வராமல் இருக்கணும்னா, தொழிலில் இருக்கிறவங்களுடைய குழந்தைகள் அரசு துறையில் வருவதற்கு விருப்பம் இருந்தால் அவர்கள் முழுவதுமாக அரசு துறையில் வாய்ப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அவங்க தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு அவர்களுடைய இல்லத்திற்கே இந்த தகவல்களை நம்ம கொண்டு சேர்க்க வேண்டும். அதன் பிறகு அந்த குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னதை நாங்க உண்மையிலுமே நாங்க வரவேற்றோம். அது மட்டும் இல்ல, சொந்தங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், சந்தோஷமான விஷயமும் கூட, இன்றைய சிறப்பு விருந்தினர் வந்து இந்த அரசு துறை சார்ந்த விஷயங்கள், அரசு துறை போட்டித் தேர்வுகள், அதில் எப்படி வெற்றி கொள்வது அப்படிங்கிறது இன்றைய ஒரு காணொலியில மட்டுமே நின்று விடாமல் ஒரு குழுவாக அமைத்து அதுல முக்கியமாக ஒரு ஆர்வத்துடன் பங்கு பெற்று ஆர்வத்துடன் அந்த போட்டியை நம்ம சாதிக்கணும் அப்படின்னு அந்த ஒரு போட்டித் தேர்வை எழுத நினைக்கும் குழந்தைகளுக்கு ஒரு மென்டார் மென்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அதாவது அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களுக்கு ஒரு கைடு மாதிரி, அல்லது ஒரு ஒரு மென்டார்னு நம்ம ஆங்கில வார்த்தையில சொல்லுவோம், அவர்களுக்கு ஒரு உரிய வழிகாட்டுதலை தெளிவுற செய்வதற்கு நம்ம முயற்சி செய்யலாம் அப்படின்ற அவருடைய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஆசைன்னு சொல்ல முடியாது, அவருடைய ஒரு குறிப்பிட்ட அவருடைய நோக்கத்தை நம்மளுடைய குழந்தைகளுக்காக சொல்லும் பொழுது எங்களுக்கு வந்து அதில் எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஸோ அதனுடைய தொடக்கம் தான் இன்றைய இந்த தலைப்பு, குழந்தைகளின் எதிர்கால அரசு துறை, இந்திய அரசு துறை வாய்ப்பு. ஸோ இதுல வந்து நம்ம ஒரு முதல் படியா வச்சுட்டு தான் நம்ம வந்து இன்றைய கால சூழ்நிலையில் நமது குழந்தைகள் இந்திய அரசு துறையில் உள்ள பல துறைகளில் உள்ள வேலை வாய்ப்புகளும்
அவர்கள் நாடி செல்வதற்கு எந்த வகையில் செல்ல வேண்டும், எந்த வழியில் சென்றால் அது உன்னதமாக இருக்கும் என்பதை நம்ம இன்றைக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி ஒரு முதல் படியை எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இனிய தருணத்தில் உங்களுக்கு சந்தோஷமாக நான் தெரிவித்தது. சொந்தங்கள் இப்ப நிறைய கேள்விகள் போட ஆரம்பிச்சிட்டீங்க. நான் சொன்ன இந்த ஒரு 2-3 நிமிடங்கள் விளக்கம் சொல்றதுக்குள்ள நிறைய கேள்விகள் வந்துருச்சு. ஸோ இதற்கு மேல் நான் உங்களுடைய நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. முதல் கேள்வி நான் ஆர்டர்லயே போயிடுறேங்க. when is the right time to start preparing for civil services exam from school level or after graduation அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்கூல் லெவல் அப்படின்னா எந்த வகுப்புல இருந்து நம்ம அதை தொடங்கலாம், அல்லது கிராஜுவேஷன்னா எப்ப நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முதல் படி கேள்வி கேட்டிருக்காங்க. மிக அருமையான கேள்வி. இதை நான் பேசும்பொழுது ஸ்பெசிஃபிக்கா சொல்லாம விட்டுட்டேன். பரவாயில்ல, நல்ல கேள்வி இது. +2 முடிச்சுட்டு இது நீங்க ப்ரிப்பேர் பண்ணா போதும். +2 முடிச்சுட்டு நீங்க ஒரு இன்ஜினியரிங் படிக்கும் பொழுதோ அல்லது பிஎஸ்சி ஆர்ட்ஸ் படிக்கும் பொழுதோ என்ன நீங்க படிக்கிறீங்களோ, +2 முடிச்சுட்டு படிக்கும் பொழுது நீங்க சைமல்டேனியஸா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி +2 வரைக்கும் நீங்க 9th 10th இருந்தே ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது கண்டினியூஸா படிங்க. அது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தாண்டி நீங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு வர்றீங்களோ வரலையோ அது 2வது பிரச்சனை. ஆனா சிவில் சர்வீஸ்க்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பா இது அடிப்படை. அது நீங்க 9th இருந்தே படிக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னோம்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு புரியும். ஒரு டெமோக்ரஸி அப்படின்னா அது என்ன அப்படின்னு புரியும். இப்போ குழந்தைங்களுக்கு சிம்பிளா சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 1000 பேர் இருப்பாங்கப்பா, அதுல அதிகமா யாரு ஓட்டு போடுறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க, அவங்களுக்கு இந்த அதிகாரம்லாம் கொடுப்பாங்க, அவங்க பண்ணுவாங்க. ஸோ ஒரு 5வது படிக்கிறவங்க கூட புரிஞ்சுக்குவாங்க. கேள்விக்கு வரும்பொழுது 9th இருந்தே நீங்க 8th 9th இருந்தே ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கத்தை நீங்க ஏற்படுத்திக்கணும். நீங்க எடுத்த உடனே இங்கிலீஷ் தான் படிக்கணுங்கிறது இல்லை, தமிழ்லையும் படிக்கலாம். ஏன்னா தமிழ்ல படிக்கும் பொழுது பெற்றோர்கள் அவங்களுக்கு வழிகாட்டிட முடியும். ஸோ அது பண்ணிக்கணும். +2 முடிச்சுட்டு நீங்க ஸ்பெசிஃபிக்கா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நீங்க எய்ம் இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆப்ஷன் எடுக்க போறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம எடுக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, ஒரு பிஇ எலக்ட்ரானிக் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க எலக்ட்ரானிக்கலே நீங்க ஆப்ஷன் எடுக்கணுங்கிறது இல்லை. ஆனா சைமல்டேனியஸா நீங்க உதாரணத்துக்கு ஒரு சோசியாலஜி எடுக்க போறீங்க அப்படின்னா சோசியாலஜி பத்தி ஒரு ஐடியா நீங்க அந்த டைம்லயே கோச்சிங் சென்டருக்கு போக வேண்டியதில்லை. ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அதுக்கான என்ன புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும், நம்மளும் சொல்லலாம், புக்ல நெட்ல கிடைக்குது. நீங்க +2 முடிச்சுட்டு அது குறிப்பிட்டாப்புல படிக்க ஆரம்பிக்கிறது +2 முடிச்சுட்டு படிச்சா போதும். 9th மேல நீங்க தொடர்ந்து ஒரு நியூஸ் பேப்பர் படிங்க. அதே மாதிரி என்சிஆர்டி புக்ஸ், சிபிஎஸ்இ புக்ஸ், 6வது புத்தகம் 7வது புத்தகம் நீங்க 12வது படிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா 8வது 9வது 10வது புத்தகம் எல்லாமே மேத்ஸ் சயின்ஸ் எல்லா சப்ஜெக்டும் என்சிஆர்டி புக்ஸ் 12th வரைக்கும் தரவா இருக்கும். இதுதான் சொந்தங்களே, இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறியது போல் அனைத்து குழந்தைகளும் உங்களுடைய 8வது வகுப்பில் இருக்கக்கூடிய என்சிஆர்டி சிலபஸ் புத்தகங்களை தயவு செய்து பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதை ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. 2வது ஆங்கில நாளிதழ், தமிழ் நாளிதழ், இந்திய வழியில் இருக்கக்கூடிய செய்திகள், உலக வழியில் இருக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் நீங்க படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும்னு அவரு மிக தெளிவா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீங்க ஸ்கூல் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து உங்களுடைய படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கிங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த கேள்வியில் இன்னொரு பகுதி இன்னும் கொஞ்சம் சொந்தங்கள் அதை கேட்டிருக்காங்க. காலேஜ் நம்ம 12th முடிச்சு காலேஜ் ஜாயின் பண்ணும் பொழுதே நம்மளுடைய ப்ரிலிமினரிஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது நிறைய பேருக்கு அந்த ஒரு வாய்ப்பு இல்லாம போயிடும். இப்போ நீங்க பிஎஸ்சி மேத்ஸ் நான் சொல்றேன், என்னோட உதாரணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சில நேரங்கள்ல நம்மளோட யூனிவர்சிட்டி சிலபஸ் யூபிஎஸ்சிக்கு தேவையான சிலபஸோட ஈக்குவலா சமமா இருக்காது. யூபிஎஸ்சி சிலபஸ் கொஞ்சம் கடினமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க பிஎஸ்சி மேத்ஸ் உங்களோட யூஜிக்காக படிக்கிறீங்க, அதாவது இளங்கலைக்காக நீங்க படிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அது இல்லைன்னா நீங்க குவாலிஃபை ஆக மாட்டீங்க எக்ஸாம் எழுதுறது. அதே சமயத்துல மேத்ஸ் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு கட்டாயம் இல்லை. நீங்க வேற ஒரு ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து அதை நீங்க ஈவினிங் ஒரு 1 hour நீங்க தொடர்ந்து படிச்சுட்டே வந்துட்டு இருந்தீங்கனாலுமே அது போதுமானதா இருக்கும். அதே சமயத்துல நீங்க நான் இதுக்கு தான் போக போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அது சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு எடுக்கிறது நல்ல விஷயம் தான். உதாரணத்துக்கு பிஏ எக்கனாமிக்ஸ் இருக்குல்ல, சப்போஸ் நீங்க எக்கனாமிக்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிஏ சோசியாலஜி, பிஏ ஹிஸ்டரி. ஸோ நீங்க ஹிஸ்டரி ஒரு விருப்ப பாடமா எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்ற பிஏ ஹிஸ்டரி எடுத்து படிக்கலாம். அது கண்டிப்பா அட்வான்டேஜ் தான். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா
நீங்க வந்து 3 வருஷம் கழிச்சு நீங்க சிவில் சர்வீஸ் எடுக்கல அப்படின்னா அந்த பிஏ ஹிஸ்டரியில் இருக்கிற வேற சில சில வேலைகளுக்கு மட்டும் தான் நீங்க போக முடியும். அப்கோர்ஸ் பிசினஸ் அப்படின்னா நீங்க இளங்கலை எது படிச்சிருந்தாலும் பிசினஸ் வந்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க படிப்பு சார்ந்த ஒரு ஒரு வேலைக்கு போகணும், பிரைவேட்டா இருந்தாலும் அல்லது கவர்மெண்டா இருந்தாலும் நீங்க அதை தாண்டி நீங்க போயிட முடியாது. அதை மனசுல வச்சுக்கணும், அவ்வளவுதான். அதே சமயத்துல இப்ப நீங்க செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கலாம். செகண்ட் இயர் வந்து படிச்சுட்டு இருக்கும் பொழுது நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதை தான் விருப்ப பாடமா எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா அது வெற்றிக்கான சக்சஸாவே இருக்காது. ஏன்னா ஈஸியாவும் இருக்கணும், அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி அந்த அறிவும் வந்து அந்த சிலபஸ்ல இருக்கணும். அதனால விருப்ப பாடம் அப்படிங்கிறது வந்து நீங்க இப்ப எந்த இடத்துல இருக்கிறீங்க, +2 முடிச்சு கண்டிப்பா நீங்க அதுக்கு தான் போறீங்க அப்படின்னா நீங்க இப்பவே வந்து விருப்ப பாடத்தை எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிஎஸ்சியே சூஸ் பண்ணலாம். பிஎஸ்சி பிஏ வாட்டவர் நீங்க சூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க ஏற்கனவே நீங்க பிஎஸ்சி மேத்ஸ்லயோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிலயோ 2வது வருஷம் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கெமிஸ்ட்ரி தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க வேற இந்த ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் நிறைய ரெகுலர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோசியாலஜி, சைக்காலஜி, இந்த மாதிரி ரெகுலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அதுல நீங்க எதுனாலும் சூஸ் பண்ணலாம். ஏன்னா அது கொஞ்சம் எளிமையா இருக்கும், எழுதுறதுக்கு எளிமையா இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய எளிமையா நிறைய புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக. அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி ஒரு சொந்தம் கேட்டிருக்காருங்க. அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ்ல எது எலிஜிபிள்? 10th முடிச்சதுக்கு பிறகு +2 முடிச்சதுக்கு அப்புறம் டிகிரியா, அல்லது 10th முடிச்சு டிப்ளமோ முடிச்சுட்டு அப்புறம் டிகிரி நான் முடிச்சிருந்தா நான் குவாலிஃபை ஆகுவேனா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இல்ல, அதாவது 10 + 2 இயர்ஸ் + 3 இயர்ஸ் அதான் வந்து குவாலிஃபிகேஷன். நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்க வந்து 3 இயர்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிள் தான். +2 முடிச்சுட்டு 3 வருஷம் அப்படிங்கிறது நார்மலா மெஜாரிட்டி நிறைய மாணவர்கள் வந்து +2 முடிக்கிறதுனால வந்து +2 முடிச்சுட்டு 3 வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த எலிஜிபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா 10வது + 10வதுக்கு மேல 2 வருஷம், அது டிப்ளமோவா இருக்கலாம், ஐடிஐயா இருக்கலாம், அதுக்கப்புறம் 3 வருஷம், இதான் வந்து அவங்க சொல்றாங்க. அது வந்து நீங்க குறிப்பிட்டாப்புல எந்த கல்வி அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னொரு தடவை நம்ம வெரிஃபையும் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இதான் வந்து ஜெனரல் பிராட் லைன் இது. ஓகேங்க. அடுத்த கேள்வி, இஸ் இட் மேண்டேட்டரி நம்ம வந்து தமிழ்ல வெல்வர்ஸா இருக்கணுமா அப்படின்றத ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. யூபிஎஸ்சி அட்டென்ட் பண்ணுனா நான் எனக்கு ஆங்கிலம் மட்டுமே நான் அதுல ப்ரொசீட் பண்ணா போதுமா, தமிழ்நாட்டுல பிறந்திருந்தாலும் தமிழ் எனக்கு கட்டாயமா நல்லா நான் வெல்வர்ஸா இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஆமா, இது அப்படி கிடையாது, அந்த பயமே வேண்டாம். அதாவது தமிழை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் எக்ஸாம்ல தமிழ், இங்கிலீஷ், அதாவது உங்களோட மதர் டங் இங்கிலீஷ் 2 பேப்பர் இருக்கு. இந்த 2 பேப்பரும் வந்து மார்க்குக்கு வராது. அதாவது மொத்தமா 2025 மார்க்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு. இப்போ 2025 மார்க். அந்த 2025 மார்க் இந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வராது. இந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து பாஸ் பண்ணா போதும். இப்போ நீங்க உதாரணத்துக்கு இப்போ நம்ம +2ல பார்த்திருப்பீங்க, தமிழ்ல 35 எடுத்தா பாஸ், தமிழ்ல வந்து நீங்க 90 எடுத்த, ஆனா அதே சமயத்துல நீங்க வந்து இங்க மேத்ஸ்ல வந்து 100ம் பிசிக்ஸ்ல 100 எடுத்திருப்பீங்க. அந்த தமிழ்ல நீங்க 42 எடுத்து பாஸ் பண்ணியிருந்தாலும் அது உங்களுக்கு பொறியியல் போறதுக்கான இதை வந்து உங்களுக்கு பாதிக்காது. அந்த மாதிரி தான் ஒரு அடிப்படை அறிவு இருந்தா போதும். அது நீங்க வந்து ஈவன் அதுக்கெல்லாம் கூட கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு. நீங்க அதுல வந்து ஒரு பாண்டித்யம் வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அடிப்படையான, ஆனா எழுதணும். ஒரு பேப்பர் இருக்கு, தமிழ் பேப்பர் இருக்கு, அதாவது மதர் டங் வந்து ஒரு பேப்பர் இருக்கு. அது வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் தான், தகுதிக்காகத்தான். ஒரு மினிமம் மார்க் ஸ்கோர் பண்ணா போதும். ஓகே. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, ஒரு அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடியே இதுல வந்து அந்த மாணவருக்கு வந்து தமிழ்ல பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி சில மாணவர்களுக்கு இங்கிலீஷ்ல பிரச்சனை இருக்கும். இங்கிலீஷ்ல வந்து நம்ம ஒரு பெரிய அளவுல ஒரு இதா இருக்கணுமா அப்படின்னு சொல்றோம். இதே பதில் தான் அதுக்கும். தமிழ், இங்கிலீஷ் அப்படிங்கிறது மொழி பாடம், மொழி தேர்வு, அவ்வளவுதான். அதுல நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னா போதும். நன்றி. மிக தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க. அடுத்த கேள்வி அவங்க கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக இன்றைய சிறப்பு விருந்தினர் தெளிவா வந்து நம்மளுக்கு அந்த கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்காரு. சொந்தங்கள் வந்து அடுத்த இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு டு சூஸ் தி ஆப்ஷனல் பேப்பர்ஸ்? ஈஸியா இருக்கிற சப்ஜெக்டை சூஸ் பண்ணவா அல்லது எனக்கு பிடித்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணவான்னு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது ஒரு டைலமா இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த சூஸ் பண்ணதுக்கு முன்னாடி நல்லா டைம் எடுத்து சூஸ் பண்ணேன். பிடிச்ச சப்ஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்னை பொறுத்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த மேத்ஸோட சக்சஸ் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவு. ஏன்னா அதனுடைய நாலேஜ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது அதனுடைய குவாலிட்டி, அந்த லெவல் ஆஃப் சிலபஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்.
அதே சமயத்துல மேத்ஸ் வந்து பிஹெச்டி முடிச்சுட்டு ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா மேத்ஸ் வந்து அவங்களுக்கு பயங்கர ஒரு இதா இருக்கும். ஸோ பிடிச்ச சப்ஜெக்ட்னால எனக்கு பிடிக்கும் எனக்கு அது அப்படிங்கிறதுனால மட்டும் அதை எடுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து இதுல வெற்றி தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால அது எளிமையாகவும் இருக்கணும். ஆனா அந்த அந்த சப்ஜெக்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதை படிச்சா உங்களால அதை புரிஞ்சு நம்மளால படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற எளிய சப்ஜெக்ட் எல்லாமே வந்து எளிமைனா எளிமை கிடையாது, நிறைய படிக்கணும். அதாவது யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் சொல்லுவேன். இந்த யூபிஎஸ்சி வந்து கடினமான பரீட்சை கிடையாது, எளிமையான விஷயங்கள் நிறைய விஷயங்களை படிக்க வேண்டியதற்கான எக்ஸாம். அதாவது இப்போ ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா, இப்போ கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா 2 பக்கம் தான் இருக்கும். ஆனா நீங்க ஒரு 100 நாள் உட்காந்தீங்கன்னா அந்த 2 பக்கத்தை படிக்க முடியாது. ஆனா இது அப்படியே இல்லை, இது 200 பக்கம் இருக்கும். ஆனா நீங்க 2 பக்கமா தொடர்ந்து படிக்கணும். தொடர்ந்து படிக்கணும், எளிமையான விஷயங்கள் நிறைய படிக்கணும், புரிந்து கொள்ளப்படக்கூடிய விஷயங்களை நிறைய படிக்க வேண்டியது. இது வந்து கடினமானதோ அல்லது புரிந்து கொள்ளப்பட முடியாத விஷயங்களும் நிறைய இல்லை. அடுத்த ஒரு முக்கியமான இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தால் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போதுமானதாக தகுதி இருக்குமா ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப பொலிட்டிக்கல் சயின்ஸே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஆப்ஷன் தான். ஸோ அதனால பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பு. அவங்க விருப்ப பாடத்தும் வந்து ஒரு விருப்ப பாடமா பொலிட்டிக்கல் சயின்ஸ் தேர்ந்தெடுக்கலாம். அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறதுல பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ்ல வந்து நிறைய இருக்கு. இப்போ நான் அதை நான் குறிப்பிட்டப்பல சொல்லல, விருப்ப பாடம் தாண்டி மிச்சம் இருக்கிற 5 பேப்பர் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். அதாவது ஹிஸ்டரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி எல்லாமே வரும். ஆனா அடிப்படையானது வரும். அது முக்கியமா வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க பேப்பர் தொடர்ந்து படிச்சீங்க அப்படின்னா எந்த ஏரியால கான்சென்ட்ரேட் பண்ணணும், எங்க இருக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு புரியும். ஸோ அதனால பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல நீங்க படிக்கும்பொழுது பாலிட்டியும் அதுல வந்து கொஞ்சம் கவர் ஆகும். விருப்ப பாடத்துக்கும் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். அதனால பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறது வந்து ஒரு நீங்க அதுவும் நீங்க அதுல சிவில் சர்வீஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இப்பவே ரொம்ப ஒரு உங்களோட கான்சன்ட்ரேஷனை ஒரு ஒருமுகப்படுத்தி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ண முடியும். மிகவும் சந்தோஷமான ஒரு பதில். இன்றைய சிறப்பு நம்மளுக்கு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு. அடுத்த கேள்வி, ஒரு சொந்தம் வந்து கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் தமிழ்நாடுக்கு ஒரு வாழ்த்துக்களும் அப்ரிசியேஷனும் இன்றைய ஸ்பீக்கருக்கு அவருக்கு ஒரு கிராட்டிடியூடும் தெரிவிச்சுட்டு அவருடைய கேள்வி கேட்டிருக்காருங்க. இஃப் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ் டு நாட் கிளியர், அவங்களுடைய எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியலன்னா would they be eligible for second level of officers without appearing for exams specifically அப்படின்னு கேட்டிருக்காருங்க. இல்ல, கண்டிப்பா இல்ல. அதான் வந்து இதுல இருக்கிற ரிஸ்கே. இதுலதான் அந்த பெற்றோர்களுடைய சப்போர்ட் எல்லாமே வரும். அதாவது ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில அந்த இளம் பருவம், அதாவது நம்ம பெரிய எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது, நம்மளுடைய அறிவை தேடுறது, நம்மளுடைய உழைப்பை கொடுக்கறது, அந்த எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது இந்த 21ல இருந்து 30 வரைக்கும். அந்த 21ல இருந்து இந்த 30 வரைக்கும் தான் வந்து இதில் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. ஸோ உங்களுக்கு அந்த அரசு துறையில் இருக்கிற வெறி, அந்த நீங்க இந்த சர்வீஸுக்கெல்லாம் வந்து இவ்வளவு நல்லது பண்ண முடியும், இந்த சமுதாயத்தை வந்து நீங்க இவ்வளவு சேவை பண்ண முடியுங்கிற ஒரு ஆர்வம், இதெல்லாம் தான் வந்து அதுக்குள்ள இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா இதுல இருக்கிற உண்மை என்ன அப்படின்னா, நீங்க இன்டர்வியூ போயிட்டு நீங்க செலக்ட் ஆகல அப்படின்னாலும் நீங்க உங்களுக்கு வேற எந்த ஒரு வாய்ப்பும் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்கோர்ஸ் உங்களோட நாலேஜ் யாரும் பறிச்சுட்டு போயிட முடியாது. கோச்சிங் சென்டர், அதாவது 7 அட்டெம்ப்ட் ஓபிசி கேட்டகரி, நம்ம ஓபிசி கொங்கு சொந்தங்கள் வந்து ஓபிசியில வருவாங்க, இந்திய அரசாங்கத்துல வரும் பொழுது 7 அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். இந்த சிவில் சர்வீஸ் துறை ஃபீல்டுல எல்லா விதமான கதைகளும் அதுல இருக்கு. 7 தடவையும் இன்டர்வியூக்கு போயிட்டு 7 அட்டெம்ப்ட் வந்து கிளியர் பண்ணாத நபர்கள் இருக்கிறாங்க, முதல் அட்டெம்ப்டே கிளியர் பண்ணவங்க இருக்கிறாங்க, மெயின்ஸ் வரைக்கும் போவாங்க, மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியாம போனவங்க இருக்கிறாங்க. அதே சமயத்துல 7 அட்டெம்ப்ட் இன்டர்வியூ போயிட்டு கிளியர் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு அறிவு இல்லை, அவங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு நீங்க பிலிம்ஸ்ல இருந்து மேல போக போக அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரும். பிலிம்ஸும் மெயின்ஸும் வந்து உங்களுக்கு ஒரு 90% உங்களோட அறிவு, உங்களோட உழைப்பு, ஒரு 10% நேரங்கால கூடி வரணும். நம்மளுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் வேணும். ஆனா இன்டர்வியூக்கு போகும் பொழுது பாதிக்கு பாதி. ஏன்னா நீங்க எந்த போர்டுக்கு போறீங்க, ஏன்னா அங்க 2500 பேர், அந்த 2500 பேருமே வந்து நாலேஜை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட சமமான ஒரு இடத்துலதான் இருப்பாங்கன்னு நான் தோணுது எனக்கு, எந்த மாநிலத்துல இருந்து வந்தாலும். ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரே பரிசத்தை எழுதி கிளியர் பண்ணி வர்றாங்க. 5 லட்சம் பேர்த்துல கடைசியா 2500 பேர் வர்றாங்க. ஸோ உங்களோட பர்சனாலிட்டி என்ன அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றாங்க. அந்த டெஸ்ட் பண்றவங்க மனுஷங்க தானே, ஹியூமன் பீயிங் தானே. ஸோ நம்ம எந்த குரூப்புக்கு போறோம், எந்த போர்டுக்கு போறோம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. 7 போர்டு இருப்பாங்க.
ஒரு போர்டில் இருக்கிறவங்க வந்து வெளியுறவுத்துறையில ஒரு பெரிய நல்லதா ஒரு ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்டா இருப்பாரு. இன்னொரு போர்டில் இருக்கிறவர் வந்து ஒரு ஒரு அரசியல் சார்ந்த ஒரு இதா இருப்பாரு. ஸோ நம்மளோட பர்சனாலிட்டி ஒரு நியூட்ரலா இருக்கும் பொழுது எதுலையுமே வந்து ஒரு ரீசனபிளான மார்க் வாங்கி நம்ம கிளியர் பண்ணிட முடியும். ஆனா அந்த நம்ம எந்த லெவல்ல போய் நம்ம கிளியர் பண்ண முடியலனாலும் நம்ம கிட்ட இருக்கிற அந்த அறிவு யாரையும் வாங்கிட்டு போயிட முடியாது. ஆனா அதை வச்சு மட்டுமே வேலை கிடையாது. அதான் ஃபேக்ட். மிக தெளிவான ஒரு ஆழமான பதில நம்ம சொந்தங்களுக்கு இன்றைய சிறப்பு விருந்தினர் கொடுத்தது வந்து உண்மையிலுமே நிறைய பேருக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும். கண்டிப்பாக முயன்றால் முடியாதது இல்லைன்ற அவருடைய கூற்றுப்படி 7 அட்டம்ப்ட் இருக்கிறத கண்டிப்பா நம்ம மனசுல வச்சுட்டு முதல் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்றதுக்கு அனைத்து வித முயற்சிகளையும் செய்தால் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கறத தெளிவாக அவர் கூறியது மிகவும் சந்தோஷமான தருணத்துல. வெளிநாடுகள்ல இருந்து ஒரு கேள்வி வந்திருக்கீங்க. வெளிநாட்டுல இருந்து முக்கியமா சிங்கப்பூர்ல இருந்து, இந்தியா குடியுரிமை உள்ள வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத முடியுமா? வெளிநாட்டு டிகிரியை இந்திய அரசு ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்திய குடியுரிமை பெற்றவங்க எழுதலாம். வெளிநாட்டு டிகிரியே இங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா என்னன்னு நான் வெரிஃபை பண்ணிட்டு தான் சொல்லணும். எனக்கு கரெக்டா தெரியல. ஏன்னா நான் ஃபீல்டுல இல்லாதனால எனக்கு சரியா தெரியல. பட் கண்டிப்பா இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கேள்வி கிடையாது. இதை நம்ம ஈஸியா நம்ம தெளிவுபடுத்திட முடியும். upsc.gov.in அதுலதான் வந்து ஒவ்வொரு வருஷமும் நோட்டிபிகேஷன் போடுவாங்க. இந்த அடிப்படை தகுதிகள் எப்பவுமே மாறாது. சிட்டிசன்ஷிப், குவாலிபிகேஷனு, நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் எல்லாம் மாறும். சில டைம்ல வந்து மாறும். பட் வந்து இதெல்லாம் வந்து அடிப்படையான கேள்விகள், அது மாறாது. ஸோ அதுல வந்து அவங்க போய் பார்க்கலாம். சப்போஸ் அதுல போய் பார்த்து அவங்களால அதை தெளிவுபடுத்திக்க முடியல அப்படின்னா நம்ம கேபிஎன் சொந்தங்கள் மூலியமா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, நான் தெளிவுபடுத்தி சொல்றேன். கண்டிப்பாக இன்றைய கால சூழ்நிலையில நிறைய மாற்றங்கள் வருவதனால் upsc.gov.in அப்படின்ற இணையதள முகவரியில நம்ம சொந்தங்களை நீங்க போய் அதுல குழந்தைகளோட அதுல டீடைல்ஸ் பார்க்கலாம். அப்டேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. மிக மிக முக்கியமான ஒரு தகவல், நீங்க குறிச்சு வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காருனாங்க, சப்போஸ் இஃப் ஐ ஃபெயில் இன் யூபிஎஸ்சி எக்ஸாம், இந்த நாலேஜ் வந்து எனக்கு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? அதற்கு பிறகு 33 வயது கடந்ததுக்கு பிறகோ அல்லது 7 அட்டம்ப்ட் முடித்ததுக்கு பிறகோ எனக்கு என்ன மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்கும்? அதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களோட அந்த நாலேஜ் வந்து டிஎன்பிஎஸ்சியில கண்டிப்பா வந்து யூஸ் ஆகும். ஏன்னா நார்மலா வந்து டிஎன்பிஎஸ்சியில அந்த உங்களுடைய வயது வரம்பு வந்து அதிகமா தான் இருக்கும். அதாவது உங்களுடைய அந்த தகுதி வயது வரம்பு அப்படிங்கிறது சிவில் சர்வீஸோட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஆனா அந்த மாதிரியான, அதாவது யூபிஎஸ்சி நீங்க ட்ரை பண்றீங்க, அதுல கிடைக்கல, அதுக்கப்புறம் நீங்க டிஎன்பிஎஸ்சி வர்றீங்க, ட்ரை பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டான விஷயம் தான். அதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை. உங்களுடைய அறிவு வந்து கண்டிப்பா மற்ற ஸ்டூடெண்ட்டை விட உங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு அட்வான்டேஜ் தான் அது கொடுக்கும். அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. ஆனா இதுல இந்த கேள்வி மூலியமா இன்னொரு கேள்வி வந்து வர வாய்ப்பு இருக்கு. டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி நான் வந்து சைமில்டேனியஸா நான் ப்ரிப்பேர் பண்ணலாமா, இது ரெண்டையும் நான் இணையா ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது அதனுடைய ஸ்டைல், அதனுடைய தேவை அப்படிங்கிறது வேற. டிஎன்பிஎஸ்சிக்கு பண்றதுங்கிறது அது வேற, கொஞ்சம் வேற இருக்கு. அதாவது நீங்க அதுல உள்ள படிக்கும் பொழுது அல்லது அந்த சிலபஸ்ல உள்ள பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதுல வந்து புரியும். அதாவது இப்ப எப்படின்னா, இப்போ ஒரு ஒரு ஃபேக்ட் இருக்கு அப்படின்னா, இந்த வருஷத்துல இப்போ ஒரு ஒரு அசோக சக்கரவர்த்தி எடுத்துக்கோமே. அசோக சக்கரவர்த்தி எங்க பிறந்தாரு, எந்த வருஷம் பிறந்தாரு, என்னென்னலாம் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள், அதாவது ஒரு உண்மை ஃபேக்ட் சம்பந்தப்பட்டமா வந்து நிறைய வந்து டிஎன்பிஎஸ்சியில இருக்கும். ஆனா அது எதுக்காக பண்ணாரு, அதனுடைய கொள்கைகள் என்ன, அதனுடைய பின்புலம் என்ன, அதனுடைய தாக்கம் முன்னாடி எந்த தாக்கத்தினால அவர் பண்ணாரு, இவருடைய தாக்கம் பின்னோட காலகட்டத்தில் என்னென்னலாம் இருந்துச்சு, இந்த மாதிரியான ஒரு அனலைஸ் பண்ணி வர்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து யூபிஎஸ்சியில இருக்கும். அந்த யூபிஎஸ்சியில படிக்கும்போது இதையும் சேர்த்து படிப்பீங்க, ஃபேக்ட்ஸையும் சேர்த்து படிப்பீங்க. ஆனா இது ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அதனால டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி சைமில்டேனியஸா படிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நான் வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இதனுடைய இல்ல ரெண்டையும் படிக்கலாம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. பட் என்னோட லாஜிக் இதுதான். கண்டிப்பாங்க. சொந்தங்களுக்கு அவருடைய தனிப்பட்ட கருத்து. நம்ம ஏதாவது ஒரு துறையை மிக துல்லியமாகவும் நேர்த்தியாகவும் நம்மளுடைய முழு ஈடுபாட்டுடன் செய்து அதற்கு பிறகு நம்ம அடுத்த தேர்வு பத்தி நம்ம சிந்திக்கலாம்னு சொல்றது உண்மையிலுமே ஒரு நல்ல விஷயம். அவர்களுடைய திறமைக்கு ஏற்ப அந்த திறன் ஆராய்ந்து நீங்க அதனுடைய முடிவுகளை நீங்க எடுத்து அதற்குண்டான ப்ரொசீஜர்ஸை நீங்க அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெரிவித்து
கேள்வி, இன்றைய கால சூழ்நிலை எல்லாமே ஆன்லைன்ல மாறிட்டு இருக்கும் பொழுது, இந்த நாளிதழ் படிக்கும் பொழுது நம்ம ஆன்லைன்லயே நம்ம படிக்கலாமா? அல்லது ஹார்ட் காப்பியில படிச்சு அதனுடைய கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு ஃபைல் மாதிரி போட்டு நம்ம அது நம்ம ரிகர்ஸ் பண்றதுக்கு இது மாதிரி யூஸ் பண்றதுக்கு நம்ம எந்த மெத்தட் பெஸ்ட் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப அருமையான கேள்வி. நான் மிஸ் பண்ண விஷயம் அது. அதாவது ஒரு பாதையை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். அதாவது நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா படிக்கணும். ஹார்ட் காப்பி கண்டிப்பா படிக்கணும். ஆன்லைன்ல படிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்காது. உங்களுடைய அந்த முழுமையான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தெரியாது. அதே மாதிரி நாளிதழ் பாத்தீங்கன்னா நாளிதழ் ஒரு ரெகுலாரிட்டி இருக்கும். ஒரு விஷயம் இப்ப நேற்று வந்து ஒரு விவசாயிகள் வந்து ஒரு போராட்டம் பண்றாங்க அப்படின்னா அப்ரப்டா அது முடியாது. அடுத்த நாள் வந்து அது என்னாச்சு, கவர்மெண்ட் அதை எப்படி பார்த்துச்சு, அவங்க ஃபர்தரா எடுத்துட்டு போனாங்களா, என்ன பண்ணாங்க, அதனுடைய தொடர்ச்சி வந்து இருக்கும் கடைசி வரைக்கும். ஆனா நீங்க ஒரு ஆர்டிகிள் ஆன்லைன்ல படிச்சீங்க அப்படின்னா அந்த 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 ஆன்லைன்ல படிக்கிற ஆர்டிகிள் அதை நீங்க கேப்சர் பண்ணி உங்களோட அறிவுல வச்சுப்பீங்க. ஆனா அதை கண்டினியூஸா படிக்கணும் அப்படிங்கிறது நீங்க தேட மாட்டீங்க. ஏன்னா நீங்க ஃபீல் பண்ணி ஓகே அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த தொடர்ச்சியும் முக்கியம். அப்பதான் வந்து ஒரு ஒரு விஷயத்தை பொறுத்து ஒரு ஒரு ஓவராலா ஒரு முழுமையான ஒரு அறிவு உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு பகுதி. ஆனா ஆன்லைன் இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஆன்லைன்ல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான சோர்ஸ். அது ஓப்பன் சோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான சோர்ஸ். அது நாங்களுமே வந்து அதாவது சிவில் சர்வீஸ் அஸ்பைரன்ட்ஸுமே பண்ணணும், நாங்களும் பண்ணதான். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் எலெக்ஷன் கமிஷன் ஆகட்டும், சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும், ஹைகோர்ட் ஆகட்டும், பிரஸ் பிஐபி பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஆகட்டும், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வெப்சைட் உண்டு. ஸோ அதுல நீங்க போய் பார்க்கும் பொழுது அவங்களுடைய ஹிஸ்டரி என்ன, அவங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன, அவங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன, அவங்களுடைய அடிப்படை தகுதிகள் என்ன, எல்லாமே அதுல கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கான சிலபஸ்ல வரக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ அதனால ஆன்லைன்ல படிக்கிறதுங்கிறது கண்டிப்பா படிக்கணும். ஆன்லைன் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தொடர்ந்து படிக்கலாம். நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல தொடர்ந்து பேசுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நான் இருந்தப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு தமிழ் அறிஞர், தமிழ் ஐயான்னு சொல்லுவோம். அவர் வந்து திருவம்பாவை இந்த மாதிரி இதெல்லாம் ஆண்டாள் பாட்டு இதெல்லாம் தொடர்ந்து வந்து ஒரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று பேசிட்டே இருப்பார். அது சிவில் சர்வீஸ்க்காக பேசுறது இல்ல, அவரோட தொடர்ந்து பேசுவாரு. அவர் ரொம்ப வித்தியாசமான விளக்கங்களை கொடுப்பாரு. அதனால ஆன்லைன்ல நம்ம தொடர்ந்து என்னென்னலாம் வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுது, அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே நம்ம கத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப அத்தியாவசியமான தேவையும் கூட. ஆனா நம்ம கரண்ட் அஃபேர்ஸுக்காக ஆன்லைனை மட்டுமே நம்பி இருக்கிறது வந்து உங்களுக்கு அந்த ஒரு தொடர்ச்சி விட்டு போயிடும், ஒரு ஒரு முழுமையான ஒரு பிக்சரை கொடுக்காம போயிடும். அதனால ஆன்லைன் பிளஸ் வந்து இந்த நியூஸ் பேப்பர் ரெண்டுமே கலந்து படிக்கிறதா வந்து ஒரு சரியான தீர்வா இருக்க முடியும். தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்சிசி சர்டிபிகேட் மாதிரி இருக்கக்கூடியது, ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் இருக்கக்கூடிய சர்டிபிகேட், அல்லது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ்ல சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கிறோம், அல்லது செஸ் டோர்னமெண்ட்ல சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கோம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட்ஸ் வந்து எங்களுடைய யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல், எந்த அளவுக்கு அதனுடைய கிரெடிபிலிட்டி எடுத்துக்குவாங்க, எங்களுக்கு அதுல ஏதாவது ஸ்பெஷல் எலிஜிபிலிட்டி ஆர் ஸ்பெஷல் மார்க்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இல்ல அதுல ஸ்பெஷல் மார்க் இருக்க மாதிரி தெரியல. ஆனா அதுல வந்து பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. அதாவது இந்த கேள்வி வந்து நான் சில நுவான்சஸ்ல பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு எழுதிட்டு போகுது. ஒரு நல்ல கொஸ்டின். மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிலிமினரி செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி வந்து உங்களுக்கு மெயின் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்க அப்ளை பண்ண முடியாது மெயின்ஸுக்கு, அவங்க அனுப்புவாங்க. நீங்க பிலிம்ஸ் பாஸ் ஆயிட்டீங்கன்னா அதுல வந்து நீங்க எல்லாமே போடணும். அதாவது உங்களுடைய ஹாபி என்ன, உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, உங்களோட ஹானர், நீங்க ஏதாவது அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்களா, நீங்க ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது பண்ணிருக்கீங்களா, உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, உங்களோட ஹாபி என்ன, எல்லா டீட்டெயிலும் அதுல இருப்பாச்சு. அதுல நீங்க வந்து இப்ப உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே போடலாம். நீங்க நேஷனல் லெவல்ல ஒரு பிளேயரா இருக்கலாம், எல்லாமே போடலாம். இது இது எங்க வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா இன்டர்வியூ அடுத்த லெவல்ல பர்சனாலிட்டி டெஸ்ட் நீங்க போகும்பொழுது நீங்க யாரு, நீங்க சிம்பிளா வந்து ஒரு ஒரு புக்ஸை படிச்சுட்டு வந்திருக்கீங்களா, உங்களுக்கு ஜென்ரலாவே வந்து நீங்க ஒரு ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டியா, உங்களுக்கு எல்லா துறையிலையும் வந்து உங்களுக்கு ஈடுபாடு இருக்கா அப்படிங்கறதுக்கான ஒரு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அது அவங்க உங்களை அனலைஸ் பண்றது வந்து ஒரு பெரிய லெவல்ல பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில வந்து யூபிஎஸ்சி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மற்றபடி ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து யூபிஎஸ்சியில டைரக்டா கிடையாது. ஆனா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல இருக்கா அப்படிங்கறத நான் செக் பண்ணோம். ஆனா லோ லெவல்ல டைரக்டா டிபார்ட்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணும். ஆனா அதெல்லாம் வந்து எல்டிசி லெவல்ல, டிஏ டேக்ஸ் அசிஸ்டன்ட், லோ லோ டிவிஷன் கிளர்க், இன்கம் டேக்ஸ்ல இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் இருப்பாங்க. ஓஎன்ஜிசில, ரயில்வேல, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் வந்து
ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லி அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் போட்டு செலக்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து நீங்க ஒரு நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல அச்சீவ் பண்ணிருக்கீங்களா, அதெல்லாம் வந்து மேட்டர்ஸ். ஸோ ஆனா யூபிஎஸ்சில வந்து டைரக்டா ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடையாது. ஆனா இந்த மாதிரியான லோ லெவல்ல இருக்கிறது வந்து அந்தந்த துறை சார்ந்து நோட்டிபிகேஷன் கொடுத்து அந்தந்த வேகன்சி கொடுத்து பண்ணுவாங்க. ஓகே. அடுத்த ஒரு படி மேல் போய் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது எந்த மாதிரி நாம தேர்ச்சி பெற்றால் ரேங்கிங்ல யூபிஎஸ்சியில இருக்கக்கூடிய அந்த ஆபீசர்ஸ் ஐஏஎஸ், ஐஆர்எஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி தேர்ச்சி வரும்? அதை பத்தின கொஞ்சம் விளக்கங்கள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேங்கிங் பத்தி கேக்குறாங்களா? ஆமாங்க. என்ன நம்ம செலக்ஷன் ஆகிறதுக்கு என்ன மார்க் வாங்கியிருந்தா எந்த மாதிரி ரேங்கிங்ல நம்ம செலக்ஷன் ஆகும் அப்படின்றது. இது வந்து எப்படின்னா, இது வந்து நீங்க இப்போ ஒரு 70 மார்க் வாங்கினா பாஸ், 99 மார்க் வாங்கினா பாஸ் அப்படி கிடையாது. இது வந்து அந்த வருடத்தினுடைய வேகன்சியை பொறுத்தது. இப்போ அந்த வருஷம் வந்து வெறும் 300 வேகன்சி தான் இருக்கு அப்படின்னா நீங்க 301வது ரேங்க் வாங்கியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்காது. ஆனா அந்த வருஷம் 1000 வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அதே மாதிரி நீங்க என்ன கேட்டகரி, ஓபிசியா, ஜெனரல் கேட்டகரியா, எஸ்சியா, எஸ்சி, எஸ்டியாங்கிறது ரிசர்வேஷன் இருக்கு, அது இன்சைட் த ரிசர்வேஷன் இருக்கு. ஸோ நீங்க அந்த வருஷம் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு உள்ள, அதாவது நீங்க வந்து சர்வீஸ்க்கு உள்ள வர்றதுக்கு அந்த வருஷம் வேகன்சி வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்க என்ன சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் வந்து ஐஏஎஸ்ல வந்து ஒரு 10 வேகன்சி மட்டும் தான் இருக்கும். ஒரு வருஷத்துல ஐபிஎஸ்ல வந்து அதிகமான வேகன்சி இருக்கலாம். ஒரு வருஷத்துல இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ்ல அதிக வேகன்சி இருக்கலாம். ஸோ அந்த வருஷத்துல வேகன்சி எந்த சர்வீஸ்ல இருக்கு, ஒட்டுமொத்தமா எவ்வளவு வேகன்சி இருக்கு, இது ரெண்டு தான் வந்து உங்களுக்கு. அதே மாதிரி நீங்க ஒட்டுமொத்தமா மெயின்ஸ் மார்க், இன்டர்வியூ மார்க், இது ரெண்டையும் சேர்த்து நீங்க டோட்டல் மார்க் எவ்வளவு வாங்கியிருக்கீங்க, இந்த 3 விஷயம் தான் உங்களோட ரேங்கை வந்து தீர்மானிக்கும். ஓகே. அடுத்த ஒரு முக்கியமான இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. நான் முதல் அட்டம்ப்ட்ல என்னுடைய பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல தோல்வி அடைஞ்சிட்டா நான் வந்து என்னுடைய சப்ஜெக்ட்ஸை மாத்திக்கலாமா, அல்லது எவ்வளவு அட்டம்ப்ட் வரைக்கும் நான் சப்ஜெக்ட் மாத்தாம அதுலயே முயற்சி பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது வந்து அவங்க தனிப்பட்ட முறையில அவங்கள அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நம்மளுக்கு தோல்வினா நம்மளுக்கு தெரியும். நம்ம படிக்காம தோல்வி அடைஞ்சோமா, அல்லது சரியான வழிகாட்டுதல் இல்லாம தோல்வி அடைஞ்சோமா. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்னா நம்ம 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஜஸ்ட் 4 மாசம் 5 மாசம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. அதனால நீங்க ஏன் தோல்வி அடைஞ்சீங்க அப்படிங்கறத பொறுத்து இந்த கேள்விக்கான முடிவை நீங்க தீர்மானிக்கணும். இது பொதுவான பதில் வந்து இது சரி வராது. உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு 4 மாசம் தான் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொடுத்தீங்க, அல்லது அதை பத்தி ஒரு பெரிய புரிதல் இல்லாம கொடுத்தீங்க, தோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா மாத்தாதீங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு 20% நீங்க இப்போ படிச்சிருக்கீங்க. அடுத்த அட்டம்ப்ட் நீங்க அந்த 20% இருந்து மேல நீங்க கட்டி எழுப்புனா போதும். நீங்க மாத்தினீங்கன்னா திருப்பி முதல்ல இருந்து நீங்க மறுபடியும் படிக்கணும். ஸோ அதனால நீங்க அதே சமயத்தில் நீங்க 1 வருஷம் 2 வருஷம் நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு சுத்தமா அது வந்து செட் ஆகல, என்னன்னு தெரியல அப்படின்னா நீங்க வந்து மாற்றத்தை பத்தி யோசிக்கலாம். ஆனா மாற்றத்தை பத்தி யோசிக்கிறது கடைசி ஆப்ஷனா வச்சுக்க. ஓகே. மிக்க ஒரு தெளிவான உங்களுக்கு விளக்கம் கொடுத்தது உண்மையிலுமே ஒரு சந்தோஷமான தருணம் தான் கூற வேண்டும். இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி உண்மையிலுமே எனக்கே அது ஒரு ஆச்சரியத்தை, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொந்தங்கள் யோசிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விங்க. நான் பல அட்டம்ப்ட் பண்ணி ஃபெயில் ஆயிட்டேன், எனக்கு லேட்டரல் என்ட்ரியில ஏதாவது இருக்கா, அபவ் 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் நான் வேற விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு கவர்மெண்ட் வந்து லேட்டரல் என்ட்ரி ஸ்கீம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இப்போ இந்த அரசாங்கம் வந்து லேட்டரல் என்ட்ரியை வந்து நிறைய இடத்துல கொண்டு வர்றதுக்கான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது ஆனா நம்பர்ஸ் அதிகமா இருக்காது. ஆனா லேட்டரல் என்ட்ரி அப்படின்னா நீங்க வந்து யூபிஎஸ்சியில படிச்சதை வச்சு மட்டும் அவங்க லேட்டரல் என்ட்ரியில் அலோவ் பண்றது இல்லை, அலோவ் பண்ண மாட்டாங்க எந்த கவர்மெண்டா இருந்தாலும். ஆனா நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட துறையில பெரிய அளவுல இருக்கீங்க. உதாரணத்துக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில விசிஆர் இருந்து ரிட்டையர் ஆறீங்க, அல்லது நீங்க அந்த மாதிரி ஒரு நிறைய பேப்பர்ஸ் போட்டிருக்கீங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல பேப்பர்ஸ் போட்டிருக்கீங்க. அந்த மாதிரி நீங்க அந்த துறையில நீங்க வெற்றியாளரா இருந்து கவர்மெண்ட் வந்து லேட்டரல் என்ட்ரில இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து நீங்க விண்ணப்பம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நீங்க அந்த அளவுக்கு எலிஜிபிளா இருந்து நீங்க விண்ணப்பம் கொடுக்கும் பொழுது அது லேட்டரல் என்ட்ரில பரிசீலிப்பாங்க. நீங்க யூபிஎஸ்சியில வந்து நிறைய அட்டம்ப்ட் வந்து தோல்வி அடைஞ்சது வந்து ஒரு லேட்டரல் என்ட்ரிக்கான தகுதியா நம்ம எடுத்துக்க முடியாது. அனைமா நான் இது கேள்விக்கு பதில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்.
சப்போஸ் கண்டிப்பாங்க, கேள்விக்கான கண்டிப்பா. பதில் சரியா இல்லைன்னா அந்த யாரு கேள்வி கேட்டாங்களோ மறுபடியும் துணை கேள்வி கேட்கறத பத்தி தப்பு இல்லை. கேட்கறதுக்கு வாய்ப்பு. நீங்க கேள்வி கேட்டவர்கள் இதுல உங்களுக்கு இன்டெப்த்தான விஷயங்கள் ஏதாவது நீங்க ஸ்பெசிஃபிக்கா கேட்க விரும்புறீங்க அப்படின்னாலும் அதை பத்தி தெரியப்படுத்துங்க. டெஃபினட்டா நம்ம அதையும் இங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, கேன் வி சூஸ் அவுட் ஆஃப் தீஸ் ரேங்கிங் போஸ்ட், அதாவது ஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ்ங்கிற மாதிரி ரேங்கிங் போஸ்ட் நம்ம பெட்டர் ரேங்கிங் வந்துட்டோம்னா நம்மளே சூஸ் பண்ணிக்க முடியுமா, இல்ல அதுவும் அவங்க தான் அசைன் பண்ணுவாங்களா நம்ம ரேங்க் பேஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இல்ல இல்ல, இது வந்து நம்ம தான் சூஸ் பண்றோம். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்லயே வந்துடும். நீங்க வந்து இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சூஸ் பண்றதல்ல இது. மெயின்ஸ் அப்ளிகேஷன் அனுப்புறாங்க இல்லைங்களா, அதாவது பிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் யூபிஎஸ்சி வந்து உங்களுக்கு மெயின்ஸ் அப்ளிகேஷன் அனுப்புவாங்க. அந்த மெயின்ஸ் அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுங்கிறது அது கிட்டத்தட்ட ஒரு சின்ன புக்லெட் மாதிரி இருக்கும். அதுல வந்து நீங்க எல்லாமே ஃபில் பண்ணணும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்கேஜில இருந்து எங்கெங்கெல்லாம் படிச்சீங்க, உங்களுக்கு எவ்வளவு வந்து உங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, உங்களோட ஹாபி என்ன, உங்களோட ஸ்போர்ட்ஸ் என்ன, இது எல்லாமே ஃபில் பண்ணணும். இதெல்லாம் ஃபில் பண்ணதை தாண்டி 2 காலம் அதுல இருக்கு. அதுலதான் வந்து நீங்க உங்களுக்கு எந்த சர்வீஸ் முன்னுரிமை அப்படிங்கறது நீங்க தான் ஃபில் பண்ணணும். அதாவது அந்த சர்வீஸை நீங்க முன்னுரிமை கொடுக்கணும். இப்போ ஒரு 20 சர்வீஸ் அந்த வருஷம் வந்து இருக்குது அப்படின்னா, ஐஏஎஸ் 1, ஐபிஎஸ் 2, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் 3, இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், இன்கம் டேக்ஸ் 4, கஸ்டம்ஸ் 5 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20 சர்வீஸையும் நீங்க வந்து நம்பர் கொடுக்கணும். உங்களுக்கான விருப்பத்தை பொறுத்து நீங்க நம்பர் கொடுக்கணும். உதாரணத்துக்கு வந்து நான் மெயின்ஸ்ல இந்தியன் போஸ்டல் சர்வீஸ்க்கு நான் 1ஆம் நம்பர் கொடுத்துறேன். ரேங்க், அதாவது என்னோட முன்னுரிமையில 1ஆம் நம்பர் கொடுக்குறேன். நான் இன்டர்வியூ எல்லாம் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆல் இந்தியா ரேங்க் நான் ஃபர்ஸ்ட் வாங்கிடுறேன். எனக்கு இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் தான் கொடுப்பாங்க. அந்த டைம்ல எனக்கு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் மாத்தி கொடுங்க, இந்தியன் ஐஏஎஸ் மாத்தி கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்க அதை வந்து நீங்க மெயின்ஸ்ல உங்களை சூஸ் பண்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ வந்து நீங்க எவ்வளவு மார்க் வாங்க போறீங்க, எவ்வளவு ரேங்க் வாங்குவீங்க அப்படிங்கறதுலாம் உங்களுக்கு தெரியாது. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் சூஸ் பண்ணுவீங்க, பிளஸ் வந்து இன்னொன்னு நீங்க சூஸ் பண்ணணும். இன்னொன்னுக்கு நீங்க ரேங்கிங் கொடுக்கணும், அதாவது அந்த நம்பரை கொடுக்கணும். இன்னொன்னு என்னன்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டும் ஆல் இந்தியா சர்வீஸ் சொல்லுவாங்க. ஆல் இந்தியா சர்வீஸ், மற்றதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ், மத்திய அரசாங்க வேலை. இது மட்டும் ஆல் இந்தியா சர்வீஸ் சொல்லுவாங்க. ஆல் இந்தியா சர்வீஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்க செலக்ட் ஆகி மத்திய பிரதேசல நீங்க ஐஏஎஸ்ஆ போயிட்டீங்க அப்படின்னா நீங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நீங்க மத்திய பிரதேசல தான் இருப்பீங்க. அது கேடர்னு சொல்லுவாங்க. இப்ப ஐபிஎஸ் வந்து பீகார் கேடர் அப்படின்னா நீங்க ஐபிஎஸ்ல தான் ஃபுல்லா இருப்பீங்க, அங்க பீகார்ல தான் நீங்க ஃபுல்லா இருப்பீங்க. அதே சமயத்துல மற்றதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேடர் கிடையாது. இப்போ அது அதே சமயத்துல ஆல் இந்தியா டிரான்ஸ்பரபிள். இப்போ நான் வந்து இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து பாண்டிச்சேரியில ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் டிரான்ஸ்பர் வந்து சென்னை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் கொச்சின்ல இருக்கேன். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு என்னை வந்து ஈவன் நார்த் ஈஸ்ட் கூட போடலாம், அதனால போட மாட்டாங்க, பட் எங்க வேணாலும் போடலாம் சர்வீஸ் ரூல்ஸ் பொறுத்தவரைக்கும். அதுக்கு வந்து நீங்க ஸ்டேட்டு வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டு தமிழ்நாடு, 2வது ஆந்திரா. இப்போ வந்து பீகார்காரன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பீகார் தான் கொடுப்பாங்க. ஆந்திராக்காரங்க ஃபர்ஸ்ட் முன்னுரிமை ஆந்திரா கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் அந்த மாநிலங்களையும் நம்ம முன்னுரிமைப்படுத்தணும். எப்படி நம்ம சர்வீஸை வந்து முன்னுரிமைப்படுத்துறோமோ அதே மாதிரி நீங்க மாநிலங்களையும் முன்னுரிமைப்படுத்தணும். நீங்க சர்வீஸ்ல அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கொடுத்திருக்கிற இந்த முன்னுரிமை பொறுத்து நீங்க வாங்கியிருக்கிற ரேங்க், நீங்க என்ன கேட்டகரி, இதை பொறுத்து வந்து அவங்க அலாட் பண்ணுவாங்க. ரொம்ப உண்மையாலுமே நிறைய விஷயங்கள் இந்த கேள்விகள் மூலியமா பல சொந்தங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கங்கள் கண்டிப்பாக கிடைச்சிட்டு இருக்குது. அதற்கு நம் சிறப்பு விருந்தினருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சு அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இது மட்டுமே என்னுடைய ஒரு குறிக்கோளாக இருந்துச்சுன்னா நான் அதுக்கு என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், எந்த அளவுக்கு வருங்காலத்துல அதாவது 3 வருடம் கழித்து எவ்வளவு வேகன்சி வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் என்னால தெரிஞ்சுக்க முடியுமா? அந்த மாதிரி வந்து upsc.gov.inங்கிற வெப்சைட்ல இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இல்ல, அதாவது இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்லயே இருக்கிற ஒரு சர்வீஸ் தான். நீங்க இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் நீங்க போகணும் அப்படின்னா நீங்க அந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் கொடுக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா நீங்க இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் மற்ற சர்வீஸும் கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்க முதல் வருஷம் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் வாங்கல அப்படின்னா அடுத்து இந்தியன் ரயில்வே சர்வீஸ் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டி வந்துடும். திருப்பி நீங்க உங்களுக்கு இருக்கிற அட்டெம்ப்ட் யூஸ் பண்ணி இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் நீங்க போய்க்கலாம். ஸோ நீங்க வந்து இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆளுக்குள்ள ஒரு எய்ம் இருக்கு அப்படின்னா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் மெயின்ஸ் அப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்.
அதே மாதிரி இந்த வேகன்சி அப்படிங்கிறது யூபிஎஸ்சிக்கு எப்படி தெரியுதுன்னா, ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் வந்து எனக்கு இந்த வருஷம் இவ்வளவு வேகன்சி இருக்கு. அதாவது இப்ப இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், இன்கம் டேக்ஸும் ஜிஎஸ்டி அண்ட் கஸ்டம்ஸும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே வருது. ஸோ அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து எனக்கு இந்த வருஷம் வந்து 40 வேகன்சி எனக்கு இருக்கு. ஸோ 40 பேர்த்த எனக்கு ரெக்ரூட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி யூபிஎஸ்சிக்கு கொடுப்பாங்க. யூபிஎஸ்சி வந்து ரெக்ரூட்மெண்ட்டோட ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி. ஸோ அந்த மாதிரி வந்து இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கீழே வரும். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து எனக்கு இத்தனை வேகன்சி இருக்கு. ஸோ எனக்கு அதாவது என்ட்ரி லெவல்ல எனக்கு இத்தனை வேகன்சி இருக்கு, எனக்கு இந்த வருஷம் வந்து இத்தனை வேகன்சி தேவைப்படுது. ஸோ அந்தந்த வருஷத்துக்கான வேகன்சியை தான் வந்து நம்ம பார்க்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்துல நீங்க அதுக்கு முன்னாடி, அதாவது ஆவரேஜா ஒரு மினிஸ்ட்ரியில இருக்கிற வேகன்சி வந்து பெரிய அளவுல மாறாது. ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். வருஷம் வந்து இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ல எத்தனை வேகன்சி வருது, 20 வருதா, 25 வருதா, 50 வருதா. இப்போ இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வரும். கிட்டத்தட்ட 100+ எல்லாம் வரும். என்னோட பேட்ச்ல 175 பேர் நாங்க இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சர்வீஸுக்கும் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து அந்தந்த மினிஸ்ட்ரி வந்து யூபிஎஸ்சிக்கு கொடுப்பாங்க அந்தந்த வருஷத்துல. ஸோ நீங்க ஃபியூச்சர்ல எத்தனை வேகன்சி வரும், இதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சி வெப்சைட்டை பொறுத்து கணிக்க முடியாது. நீங்க அந்த பர்டிகுலர் மினிஸ்ட்ரிக்கு போனீங்கன்னாலும் கணிக்க முடியாது. ஏன்னா அது வந்து பேஸ்டா நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட்ல போவாங்க, நிறைய பேர் வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு போவாங்க, புதியதா வந்து போஸ்ட் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சார்ந்தது அந்த வேகன்சி எவ்வளவு உருவாகிறது அப்படிங்கிறது. ஸோ அதனால நீங்க வந்து இதுக்கு என்னோட சஜஷன் என்னன்னா, ஆவரேஜா அந்த இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ல ஒரு 3-4 வருஷமா எவ்வளவு வேகன்சி வந்து இருந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னாலே ஓரளவுக்கு தெரியும். ஓகே, ஒரு 15 பேர் 20 பேர் கிடைக்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்து தெரியும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சர்வீஸ் கேட்கும் பொழுது இது வந்து ஒரு ஒரு வழிகாட்டுதல கொடுத்துருக்கும். அதே சமயத்துல இப்ப இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ல வந்து நம்ம சொந்தங்கள் இருக்காங்க. ஒருவேளை நம்ம சொந்தங்கள் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம சொந்தங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய இருப்பாங்க இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ல. அவங்கள போய் பாருங்க நேர்ல. இதை வந்து நீங்க பெற்றோர்கள் வந்து கேபிஎன் மூலியமா பயன்படுத்தி. கண்டிப்பாக உங்களுடைய வழிகாட்டுதல் கண்டிப்பாக நிறைய பெற்றோர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கங்கள் கொடுத்திருக்கும். அடுத்தது இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்னுடைய இந்த ப்ரிப்பரேஷன்ல குரூப் டிஸ்கஷன் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ இது வந்து என்னுடைய லாங்குவேஜ் ஆப்டட். இப்ப நான் தமிழ் வழியில நான் எக்ஸாம் எழுதுனா என்னுடைய குரூப் டிஸ்கஷனும் பர்சனல் இன்டர்வியூவும் தமிழ்ல மட்டும்தான் இருக்கும், அல்லது நான் ஆங்கிலத்துல என்னுடைய எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணி இருந்தா என்னுடைய குரூப் டிஸ்கஷனோ அல்லது பர்சனல் இன்டர்வியூ தமிழ்ல நம்ம பேச முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆமா, இது நீங்க வந்து மெயின்ஸ் எழுதும் பொழுது உங்களுடைய மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் கேட்பாங்க. அந்த மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் வந்து நீங்க அப்ப தெரிவிக்கணும். அப்பதான் வந்து அதை அவங்க கருத்தில் எடுத்துப்பாங்க. ஏன்னா நீங்க மெயின்ஸ் எழுதும் பொழுது இப்ப தமிழ் எழுதுறீங்கன்னா அதை திருத்துறவங்க, வேல்யூ பண்றவங்க வந்து தமிழ்ல இருக்கிறவங்களுக்கு தான் அனுப்புவாங்க. ஸோ அதனாலதான் வந்து மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் கேட்கறது வந்து அந்த மெயின்ஸ் அப்ளிகேஷன்ல கேட்பாங்க. நீங்க அப்ப கொடுக்கணும். பர்சனாலிட்டி டெஸ்ட், இன்டர்வியூ டெஸ்ட்ல வந்து பார்க்கும் பொழுது தமிழ் டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க. அதாவது இப்ப நீங்க மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் போடுறீங்கன்னா அந்த மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க. ஸோ கொஸ்டின் வந்து போர்டுல மெம்பர்ஸ் கேட்பாங்க, சேர்மன் கேட்பாங்க. இவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நம்மளுக்கு சொல்லுவாரு. நம்ம வந்து நம்மளோட மொழியில சொல்லுவோம், அந்த டிரான்ஸ்லேட்டர் அதை ஆங்கிலாக்கம் பண்ணி அவர் சொல்லுவார். இதான் வந்து ஒரு ஐடியலான சுச்சுவேஷன் வந்து இப்படி இருக்கும். அதுக்கான ஏற்பாடு எல்லாமே அவங்க பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அலாட் பண்ணியிருப்பாங்க. ஆனா நீங்க மெயின்ஸ் எல்லாம் நீங்க கிளியர் பண்ணி நீங்க இன்டர்வியூ போகும் பொழுது அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்ல பேசுற அளவுக்கு உங்களுக்கு ஆங்கிலம் வந்து கண்டிப்பா வந்துடும். அதை நீங்க தயக்கமே பட வேண்டியதில்லை. நீங்க என்ன எங்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். நான் தமிழ் வழி தான் போட்டிருந்தேன்னாலும் பர்சனாலிட்டி டெஸ்ட்ல நான் வந்து இங்கிலீஷ்ல தான் நான் பேசினேன். தமிழ் டிரான்ஸ்லேட்டர் நான் யூஸ் பண்ணல. அது வந்து அவங்க போர்டுக்கும் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். அவங்களும் கேட்பாங்க. நீங்க அப்படி பண்ணும் பொழுது நீங்க சில கிராமட்டிக்கல் மிஸ்டேக் பண்ணும்போது அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. தமிழ் வழியில எழுதிட்டா இங்கிலீஷ்ல பேசுறான், சில கிராமர் மிஸ்டேக், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அல்டிமேட்டா நீங்க சர்வீஸ்க்கு உள்ள வந்துட்டதுக்கு அப்புறம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்கிலீஷும் ஹிந்தியும் தான், மெயினா இங்கிலீஷ் தான் மெயின் லாங்குவேஜ், அபிஷியல் லாங்குவேஜ். ஸோ அதனால இந்த செட்டப் இதுதான். பட் நீங்க வந்து நீங்க பர்சனாலிட்டி டெஸ்ட் போகும்போது கண்டிப்பா நீங்க அதை எதிர்கொள்ற அளவுக்கு உங்களுக்கு ஆங்கிலம் வந்து இருக்கும். அது வந்து ஒரு உரையாடல் தான். அது வந்து ஒரு சயின்ஸ்ல டீப்பா வந்து இது எப்படி அது எப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. அது ஒரு உரையாடல் தான். அது கண்டிப்பா உங்களுக்கு கை வந்துடும் அந்த டைம்ல. அடுத்தது மிக ஒரு நிறைய பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, இதுக்காக நான் ஸ்பெஷல் டியூஷனோ அல்லது ஸ்பெஷல் கோச்சிங்கோ ஸ்கூல் லெவல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா அல்லது கல்லூரி சென்றதுக்கு பிறகு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஸ்கூல் லெவல்ல இருந்து கண்டிப்பா வேண்டாம்.
ஸ்கூல் லெவல்ல இருந்து நீங்க பண்ண வேண்டியது, ஸ்கூல்ல என்ன படிக்கிறீங்களோ அதை தரவா படிங்க. 9th படிக்கும் பொழுது நீங்க 8th பத்தி கேட்டீங்கன்னா மறந்துடுவீங்க. 11th படிக்கும் பொழுது 7th படிக்கிறது கேட்டீங்கன்னா மறந்துடுவீங்க. அதைத்தான் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். 6th இருந்து 12th வரைக்கும் NCERT புக்ஸ், CBSE புக்ஸ் எல்லா சப்ஜெக்டும் தரவா படிச்சிடணும். தரவா உங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். நியூஸ் பேப்பர் தொடர்ந்து படிங்க. இது ரெண்டுக்கும் தனியா கோச்சிங் சென்டர் போகணும் அப்படிங்கிறது தேவையில்லை. அது +2 முடிச்சுட்டு நீங்க சிவில் சர்வீஸை நீங்க கண்டிப்பா ஒரு ஒரு எய்மா எடுக்கிறீங்க, உங்களோட கேரியரை எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே நீங்க கோச்சிங் சென்டர் போகணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா கோச்சிங் சென்டர் போனா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அது நீங்க வந்து 3rd செமஸ்டர்லயும் போகலாம், அல்லது வந்து ஃபர்ஸ்ட் அட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 8 to 10 months உங்களுக்கு கேப் இருக்கும். அந்த டைம்லயே நீங்க கோச்சிங் சென்டர் போய்க்கலாம். நீங்க வந்து இந்த பேசிக் ஸ்கூல் புக்ஸும் நியூஸ் பேப்பர் மற்ற ரெகுலரான புக்ஸ் நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கனாலே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸ் இருக்கும். நீங்க ஒரு கோச்சிங் சென்டர்ல போய் உட்காரும் பொழுதே வந்து அடுத்த மாணவர்களுக்கு ஈக்குவலாக உங்களை நீங்க பிக்கப் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால ஸ்கூல் வரைக்கும் கண்டிப்பா கோச்சிங் சென்டர் போக வேண்டியதில்லை. யூஜி படிக்கும் பொழுதே வந்து போகணும்னா நீங்க அதை பத்தி விழிப்புணர்வு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் அட்டம் கொடுக்கும்போது ஒரு 10 மாசம் கேப் இருக்கும். அந்த டைம்ல நீங்க கோச்சிங் சென்டர் போகும்போது என்ன அட்வான்டேஜ்னா நீங்க மற்ற மாணவர்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் லெவல் எவ்வளவு இருக்கு, நீங்க எவ்வளவு தூரம் இருக்கிறீங்க, ஒரு கேள்வி அந்த கேள்வி வகுப்புல கேட்கும்போது அவங்க என்ன ஆன்சர் பண்றாங்க, உங்களால அதை ஆன்சர் பண்ண முடியுதா, அதே மாதிரி டெஸ்ட் செஷன் வைப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா சில இடங்களை மிஸ் பண்ணது, சில உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 120 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுங்க, நீங்க மெதுவா போடக்கூடாது. இப்போ ஒரு 10 கொஸ்டின் உங்களுக்கு தெரியலன்னா அந்த 10 கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க அடுத்த கொஸ்டின் போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரியான ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நீங்க கோச்சிங் சென்டர் போகும்பொழுது கத்துக்கலாம். ஸோ அதனால அந்த ஒரு 10 மாசமோ அல்லது 8 மாசமோ போதும்னு எனக்கு படுது. ஓகே, மிக்க நன்றி. நம்ம வந்து எதிர்பார்த்ததை விட நிறைய கேள்விகள் நம்ம சொந்தங்கள் இந்த நேரத்துல நம்மளுடைய டைம் வந்து ப்ரொலாங் ஆனாலும் நம்ம சிறப்பு விருந்தினர் மிக தெளிவா சொன்னது வந்து என்னுடைய உரையை கூட நான் சிறுக பண்ணிக்கிறேன். பட் கேள்விகள் நம்ம அனைத்து கேள்விகளும் எடுக்கணும்னாங்க. ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் தி கொஸ்டின்ஸ் நம்ம ரெலவென்ட் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டோம். சில கேள்விகள் வந்து தொழில் பத்தியும் கேட்டிருக்காங்க. அதாவது இது சம்பந்தமான ரெலவெண்டான கேள்விகள் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க மற்ற கேள்விகளையும் வந்து எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன். எனக்கு மிக்க நன்றி. ஸோ இந்த கேள்விகளுக்கு அடுத்தது அவங்க வந்து இந்த கோவிட் காலகட்டத்துல கஸ்டம்ஸ்ல இருக்கிற அந்த ஒரு ரீசன்னால அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்திய நாட்டினுடைய ஏற்றுமதி இறக்குமதி இந்த கோவிட் காலத்துக்கு இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட காலத்துல அதிகமாயிருக்கா குறைஞ்சிருக்கா, எந்தெந்த துறையில அதிகமான வாய்ப்புகள் நம்மளுக்கு ஏற்றுமதிக்கு இருக்கு இறக்குமதிக்கு இருக்கு அப்படிங்கறத ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து நான் இதுக்கு பதில் சொல்றதை விட மற்ற சொந்தங்கள் இருக்காங்க இல்லையா, அந்த தொழில் துறையில இருக்கிறாங்க இல்லையா, அவங்க சொல்றது வந்து ரொம்ப கரெக்டான விஷயமா இருக்கும். அது ஏன் இப்படி நான் சொல்றேங்கிறது நான் ஒரு விளக்கம் சொல்றேன் கேளுங்க. அதாவது கஸ்டம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பல்வேறு நாடுகள்ல இருக்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க. அதாவது இந்த பொருளுக்கு வந்து தடை இருக்கா, இந்த பொருளுக்கு இவ்வளவு டேக்ஸ் டியூட்டி கட்டணும், இவ்வளவு கட்டியிருக்காங்களா, இது எல்லாமே சரியா போகுதா, இதை வந்து கோஆர்டினேட் பண்ற ஒரு ஏஜென்சி. ஆனா கஸ்டம்ஸ் வந்து வேர்ல்டு லெவல்ல இருக்கு. இன்கம் டேக்ஸ் மாதிரியோ அல்லது கார்பரேட் டேக்ஸ் மாதிரியோ அல்லது வேற ஒரு டேக்ஸ் மாதிரியோ கிடையாது. இது வந்து வேர்ல்டு லெவல்ல இருக்கு. அதனாலதான் வந்து WCO வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன்ல வந்து நம்ம இந்தியா ஒரு மெம்பர், கிட்டத்தட்ட ஒரு 180 கண்ட்ரிஸ்க்கு மேல அதுல மெம்பரா இருக்கிறாங்க. இப்போ நீங்க ஒரு கிளாசிபிகேஷன் நீங்க போட்டீங்க அப்படின்னா அதே கிளாசிபிகேஷன் தான் ஜப்பான்லயும், அதே கிளாசிபிகேஷன்லாம் வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்லயும், அதே கிளாசிபிகேஷன் தான் அமெரிக்காலையும் HSN கோட். ஸோ இது வந்து ஒரு உலகளாவிய ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட விஷயம் கஸ்டம்ஸ். இப்போ வந்து இந்த தொழில்துறையில் இருக்கிற ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது வந்து ஏன் மற்றவங்க சொன்னா நல்லா இருக்கும்னு நான் சொன்னேன் அப்படின்னா, இப்போ இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ளையரையும் ஒரு கன்சியூமரையும் கனெக்ட் பண்ற விஷயம். அது வந்து லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு. இப்போ இங்க கொச்சின்ல இருந்து ஏர்போர்ட்ல இருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய நிறைய வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து வருது, திருவனந்தபுரத்துல இருந்து வர்றது வந்து தூத்துக்குடியில இருந்து வருது. அங்க எப்படி கொரோனா இருக்கு, அதனுடைய லாஜிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கு, அங்க விளைவிக்க முடியுதா, இதெல்லாம் வந்து கஸ்டம்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா நான் கஸ்டம்ஸ்ல இருக்கேன், இந்த மாதிரியான சொந்தங்கள்ட்ட நிறைய நான் பேசுறேன், அதனால எனக்கு இந்த புரிதல் இருக்கு. ஆனா இதனுடைய டீப்பா நம்ம போகணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த தொழில இருக்கிறவங்க கிட்ட போறதுதான் பெட்டரா இருக்கும். இதுல சில விஷயங்கள்
இந்த மாதிரியான கேள்விகள் வந்து என்னோட பர்சனலா கேட்கும்போது ஒரு ஒரு உரையாடலை நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா வெஜிடபிள் ஏற்றுமதி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, தக்காளி 30 ரூபா. ஆனா அந்த ஏர் ஃப்ரைட் பாத்தீங்கன்னா கொரோனாக்கு முன்னாடி 103 ரூபா இருந்திருக்கு. இப்போ வந்து கிட்டத்தட்ட 150 ரூபா, 260 ரூபா, 300 ரூபா வந்திருக்கு. அதாவது 300 பிளஸ் 30 ரூபாயும் 100 பிளஸ் 30 ரூபாயும் எங்க இருக்கு வித்தியாசம்? ஸோ இது ஏன் 100 ரூபாயிலிருந்து 300 ரூபா ஆகுது அப்படின்னா அது ஏர்லைன்ஸோட பிரச்சனை, உலகளாவிய இருக்கிற அந்த லாஜிஸ்டிக்கோட பிரச்சனை. ஏன் அப்படின்னா இப்ப 50 பிளைட் போற இடத்துல 3 பிளைட் போகும். ஸோ அந்த 3 பிளைட்டோட டிக்கில வந்து உங்களுக்கு இருக்காது. அதான் அல்டிமேட்டா வந்து சொல்லணும்னா அதான் ஏர் கார்கோ ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, அதான் நம்ம வந்து ரொம்ப ரிஃபைண்டா கார்கோ ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஆனா ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும்னா 50 பிளைட் எடுத்துட்டு போற விஷயத்த 2 பிளைட் எடுத்துட்டு போனா அந்த 2 பிளைட்டுக்காரன் வந்து அதிகமா தான் கேட்பான். ஸோ இது வந்து நிறைய துறைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா கஸ்டம்ஸ்ல என்னென்ன பண்ணிருக்கோம்னா, கஸ்டம்ஸ் வந்து எசென்ஷியல் சர்வீஸா வந்து கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்கு. அதாவது இப்போ கொரோனா வந்துருச்சு, நாங்க கஸ்டம்ஸ் இழுத்து மூடிட்டு போயிடறோம், நாங்க பண்ண முடியாது. நாங்க வந்து பை ரொட்டேஷன்ல பண்ணணும், கவர்மெண்டோட ஆர்டர். இந்த இதை நான் சொல்ல முடியும். ஸோ கொரோனா இருந்தாலும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா கஸ்டம்ஸ்னால வந்து ஒரு தடை இருக்காது. அந்த மாதிரி அரசாங்கம் வந்து எங்களுக்கு பண்ணிருக்கு. மெயினா ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய உதவிகள், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வெல்ஃபேர் ஃபண்டுன்னு சொல்லி இது பண்ணிட்டு ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. இப்போ ஏர்போர்ட்ல எல்லாம் கிளியர் பண்றீங்கன்னா அத்தனை கொரோனா பேஷண்ட் கூட தான் வந்து அவங்க கிளியர் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு கிளவுஸ் வாங்குறதுக்கு, சானிடைஸ் வாங்குறதுக்கு, மாஸ்க் வாங்குறதுக்கு, இதுக்கெல்லாம் தொடர்ந்து அரசாங்கங்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அந்த ஃபுல் இது போறது வந்து 600 ரூபாய் ஒரு பீஸ். 18 மணி நேரம் வந்து போட்டிருக்கணும். எப்படி அதெல்லாம் வந்து பண்றாங்க ஏர்போர்ட்ல எல்லாம் வந்து பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி அரசாங்கம் வந்து கஸ்டம்ஸ் மெயினா வந்து எசென்சியல் சர்வீஸை டிக்ளேர் பண்ணதுனால மற்ற பிரச்சனை, அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எங்களால் போட்டு கொண்டு வந்துட முடியும், அல்லது போர்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா கஸ்டம்ஸ் வந்து அங்க இருப்பாங்க, அதை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட விருப்பம் தாண்டி எங்களோட கட்டளை, அரசாங்கத்தோட கட்டளை. புதிய தகவல்களுக்கு கண்டிப்பாக இந்த கேள்விகள் எங்களுக்கு நிறைய விஷயங்களை தெரிவிச்சிருக்கு. சொந்தங்கள் வந்து கண்டிப்பா இன்றைய காணொலியை வந்து மிக சிறப்பாக அவர்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக கண்டிப்பா பயன்படுத்தியிருப்பாங்க நாங்க நம்புறோம். எந்த சொந்தங்கள் இந்த இணைப்புல இணைஞ்சிருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகள் எதிர்காலத்தில் அவர்களுடைய குறிக்கோளை வெற்றிகரமாக அடைவார்கள் என்று கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு சார்பாக இன்றைய சிறப்பு விருந்தினரின் இவ்வளவு ஒரு நேரத்தை நமக்காக நம் வீட்டில் இருந்தபடியே இன்றைய கால லாக்டவுன் சிச்சுவேஷன்ல கூட நம்மளுடைய குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக கிட்டத்தட்ட 115 சொந்தங்கள் இணைந்திருந்து பல கேள்விகள் கேட்டு இன்னும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது எதுக்குன்னே கண்டிப்பாக எங்களுக்கும் தெரியும். அந்த உங்களுடைய ஆவலையும் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தையும் நாம் கேபிஎன் குளோபல் கண்டிப்பாக இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறியது போல ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி நம்மளுடைய சொந்தங்களின் குழந்தைகளுக்கு ஒரு வழிகாட்டுதல் ஏற்படுத்துவதற்காக வெகு விரைவில் நம்ம அதை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறோம் அப்படின்ற இந்த தருணத்துல தெரிவிச்சுக்கிறோம். இன்றைய இந்த ஒரு காணொலியில் நமக்கு இவ்வளவு நேரத்தை அவருடைய பிஸி ஷெட்யூல் நேரத்தை ஒதுக்கி நம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக இங்கு நம்முடன் பல கேள்விகளுக்கு தெளிவான ஒரு விளக்கங்களையும் அடுத்த நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்தில் எப்படி பிளான் பண்ணணுங்கிறதுக்கு இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும் இது ஒரு முத்தாய்ப்பான ஒரு காணொலின்றத நான் உங்களுடைய பல அப்ரிசியேஷன்ஸ் சேட் பாக்ஸ்ல பார்த்து இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு நம் சார்பாக ஒரு மிக மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்து இந்த காணொலியில் கலந்து கொண்டதற்கு அனைத்து கொங்கு சொந்தங்களின் 44 நாடுகளுக்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய நம்ம கொங்கு சொந்தங்களின் சார்பாக மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. மிக்க நன்றி மிக்க நன்றி. அதாவது இப்படி ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை நான் எதிர்பார்க்கல. ஏன்னா எனக்கு இது என்ன மாதிரியான நான் இருக்கிற துறை என்னுடைய அனுபவங்கள்ல பகிர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு தூரம் பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கல. பட் எனக்கு ரொம்ப திருப்தியான ஒரு கலந்துரையாடலா அது அமைஞ்சது. கேபிஎன் குளோபலுக்கும் கேபிஎன் தமிழ்நாடுக்கும் மறுபடியும் ஒரு வாழ்த்துக்களும் நன்றி. தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது.
39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு, நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு KBN குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 0 13 2999 144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.